பரணி ஆரம்பிச்சிருங்க. பரணி அப்டேட்டோட. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே. இன்னைக்கு இந்த 29 அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மே 8, 2026 ரிலீஸ் ஆகுது. பதி பத்னி ஆர் ஓ தோ ஹிந்தி ஃபிலிமோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் மே 15 ரிலீஸ் ஆகுது. ஆயுஷ்மான் அப்புறம் மமிகா சாரா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபுவோட அடுத்த ஃபிலிம் சித்தார்த் அப்படின்ற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாரு. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அனிருத்தோட ஒரு ஹிந்தி சாங் ஸ்பெஷலாக தனியாக ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறாரு அவரோட ப்ரொடக்ஷன்லேயே. வண்டர் பாட் ஸ்டுடியோஸோட அடுத்த ஃபிலிம் வந்துட்டு ரமேஷ் நந்தன் அப்படின்ற டைரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹிந்தி ஃபிலிம் ராஜ சிவாஜி அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. தனுஷோட டைரக்ஷனில் அடுத்த ஃபிலிம் பண்ண போகிறாரு. அது மின்னால் தாக்கூர் தான் வந்து லீடாக வச்சு பண்ண போகிறதா சொன்னாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் 60s 70s பீரியடில் நடக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது இன்னைக்கு ரிப்போர்ட்ஸாக வந்துச்சு. மோஸ்ட்லி நல்ல சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் பரணி, வேற ஒன்றும் பெரிய அப்டேட் ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. சொல்லுங்க, வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பேசலாம்? இன்னைக்கு வேற ஏதாவது புது படம் ஏதாவது பாத்தீங்களா? படம் சீரிஸ் ஏதாவது நல்ல படம் ஏதாவது சொல்லுங்க. இல்லை பெருசாக எதுவும் பார்க்கல. நான் அந்த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒர்க்லேயே ஃபோக்கஸாக போயிருந்ததுனால அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அது ஒரு 20 மினிட்ஸ் தான் பார்த்துருக்கேன். அது பார்த்துருந்தா கூட பேசலாம். நான் அது பார்த்தேன். சொல்லுங்க ப்ரோ. எனக்கு அது பிட்டா ஓகேவா இருந்துச்சு அந்த படம். 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. எனக்கு ப்ளஸ் இந்த படமே ரொம்ப ஓகேப்பா, ஒன் டைம் பார்க்கலாம் தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் பயங்கரமாக எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜானரில் பார்க்குறாங்க போலன்னு விட்டுட்டு அந்த மலையாளம் இப்போ ஒரு படம் சம்பவம் பார்த்துட்டு இருக்கீங்க. சம்பவம் அத்தியாயம் 1 அந்த படம் இல்ல. அந்த படத்துல அந்த ஜானர்ல நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். கொரியன்ல அது இது ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருக்கேன். நம்ம லாங்குவேஜ்ல அதை பாக்குறப்ப நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு தான் அந்த இது பாராட்டு. நல்ல நல்ல மேக்கிங் தான், உண்மையாவே நல்ல மேக்கிங், நல்ல ஐடியா, நல்ல ரைட்டிங், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன குறை? இல்லை, எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த ஜானர்ல நிறைய படம் பார்த்துட்டு தான். அதான் நானே கொரியன்ல கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு 10 படமாச்சு பார்த்திருப்பேன், ஒரு 5 சீரிஸ் பார்த்திருப்பேன், இல்லைன்னு சொல்லல. அது மாதிரி பார்த்துருந்தாலும் அது நம்ம ஊர்ல பாக்குறது தான் ஸ்பெஷலே. இப்போ எனக்கு மாநாடு ஒர்க்கான காரணம் என்ன, மாநாடு மாதிரி நம்ம ஒரு 10-20 படம் பார்த்திருப்போம். ஆனா மாநாடுல ஒர்க்கானது அது நம்ம ஊருக்கு, நம்மளோட ஜானர்ல, நம்மளுடைய ஃபேவர்ல அது கரெக்டா சேர்த்து எடுக்கிறாருல. இந்த ஃபேவர் சேர்க்கறது இருக்குல்ல, அதுதான் இங்க இங்க கரெக்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தே அதான். ஏன்னா சுருளின்னு ஒரு படம் இந்த கான்செப்ட் தான் இருக்கும். ஆனா சுருளில போட்டு இழுத்துருப்பாங்க. இது அந்த மாதிரி இழுக்காம நல்ல ரைட்டிங் இருந்துச்சு. டப்பு 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 ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த லுக் நல்லா சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு ஒரே லொகேஷன்ல நடக்கிறதுனால எடிட் பண்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த ஒரு இதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம அவங்க சொல்ல வந்ததையும் சொல்லினாங்க. சில லாஜிக் இதெல்லாம் இருக்கும் தான் இந்த மாதிரி இதுல. பட் அதெல்லாம் தவிர்த்து பார்க்கப்ப இது நல்ல ஃபிலிம் தான். எனக்கு சூப்பரா இருந்துச்சு. கிட்டத்தட்ட பிளாக்னு ஒரு படம் இருக்கும், ஜீவாவும் பிரியா பவானி சங்கர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட நிறைய சீன் மேட்ச் ஆகும். அப்படியே ரிப்பீட்டடா போறது, ஒருத்தர் பின்னாடி அவரே போறது, அப்படியே போறது எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகும். ஆனா என்னன்னா அது தமிழ்ல நமக்கு புதுசு, இது மலையாளத்துல நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அது வெரைட்டி இருக்குல்ல. எனக்கு அதர் லாங்குவேஜ் படத்துல அதை பயங்கரமா பிரமிச்சு பாக்குறோம். நம்ம ஊர்ல அதை எடுத்தா நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு எனக்கு அதனால ஒரு காட்சி நல்லா. சரி, கோகுல் ராம்னு ஒருத்தர் வந்திருக்காரு, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, என்னன்னா ரீசெண்டா நான் இப்போ ஒரு 2 days பேக் ஒரு நியூஸ் பார்த்தேன். நான் மேபி லேட்டா பார்த்துருக்கலாம். அதாவது எல்லா படத்துக்கும் சப்டைட்டில்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். நான் இப்போ ரீசெண்டா ஒரு மலையாள மூவி பார்த்தேன், தமிழ் மூவி, ரெண்டுக்கும் சப்டைட்டில்ஸ் வருது. மேபி அந்த ரீசனால தான் வருதா இல்ல சப்டைட்டில்ஸ் தனியா போட்டிருக்காங்க, அது மட்டும் தான் கிளாரிஃபை. மார்ச் 15 இருந்து சென்சார் ஆகிற படங்களுக்கு கட்டாயம் சப்டைட்டில் இருந்தா மட்டும்தான். அதே மாதிரி இந்த ஆடியோ டெஸ்கிரிப்ஷனா என்னன்னு சொல்றாங்களே, அதுவும் இருந்தா மட்டும்தான் சென்சார் தராங்க, இல்லைன்னா கிடையாதுன்ட்டாங்க. ஓகே, அப்போ இனிமே நம்ம அதர் லாங்குவேஜ் படம் பார்க்கணும் போனா சப்டைட்டில்ஸ்க்காக வெயிட் பண்ண தேவையில்ல. அது கண்டிப்பா சப்டைட்டில்ஸோட தான் வரும்.
யாராச்சும் இருக்கீங்களா? சைலண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அது அந்த ரூல்ஸோட அதனால இனிமேல் சப்ஜெக்ட்ல இருந்தா மட்டும் தான் இனிமேல் வரும். அதனால நம்ம இனிமேல் தைரியமான படத்துக்கு போகலாம். அதாவது மார்ச் 15 அப்புறம் சென்சார் ஆன படங்கள் எல்லாத்துக்கும் நம்ம நம்பி போகலாம். எனக்கு பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் நான் மீட்ல போயிட்டேன். இப்ப சில் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. அந்த டவுட் தான் கேட்கணும். தேங்க்யூ. அது இனிமேல் நம்ம எந்த லாங்குவேஜ் படம்னாலும் நம்பி போகலாம், சப்ஜெக்ட்ல இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு பிரச்சனை இல்லாம டியூப்ல வெயிட் பண்ணணும், ரிப்போர்ட் பார்க்கணும், அவங்க ஆட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இனிமேல் எந்த லாங்குவேஜ் படமா தியேட்டருக்கு போறோமா அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கலாம், சப்ஜெக்ட் ப்ளே ஆகும், ஜாலியா இருக்கும். அதான் ஏன்னா எனக்கு என்ன இருந்ததுன்னா நான் பார்ப்பேன். முன்னாடிலாம் என்ன இருக்கும், நம்ம ஊர்ல தமிழுக்கு சப்டைட்டில்ஸ் போடுவானுங்க. மற்ற லாங்குவேஜ் இருக்காளேன்னு கொஞ்சம் போய் உட்காந்து அவனுங்க பேசுற வரைக்குமே ஒரு பதத்து பீதி இருந்துகிட்டே இருக்கும். துறந்தருக்குலாம் அது இருந்தது. ஸோ அதுதான் ஓகே. இப்ப இப்படி பண்றதுனால அது அதான் ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா அது இல்லாம ஆடட் இருப்பதுக்காக. தேங்க்யூ ஆகுறது ப்ரோ. கண்டிப்பா அது நமக்கு. ஏன்னா துறந்தருக்கு படத்துக்கு கை இந்த கை தட்டினதை விட சப்ஜெக்ட்ல வந்தோடனே எல்லாம் பயங்கரமா அந்த அப்ளாஸ் ஆரம்பிச்சான், கேள்விப்பட்டேன். அதனால வந்து அது ஒரு நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் இந்த திருச்சி எல்ஏ சினிமாஸ் இந்த காட்டூர்ல டால்பி ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து 26ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 20ஆம் தேதி நியூஸ் வந்துச்சுல, கிட்டத்தட்ட 20ஆம் தேதி நியூஸ் சொல்லும்போது இன்னைக்குதான் கமலஹாசன் அவர்கள் தான் திறந்து வைக்கிறாரு போல இருக்கு. நாளைக்கு தனியா அதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஈவெண்ட் வேற வச்சிருப்பாங்க போல இருக்கு, அது தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து 6 ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு பேஜ்ல ஒன்று டீட்டெயில் போட்டிருந்தாங்க, என்னன்னா ஸ்கிரீன் கவுண்ட், அந்த சீட் கவுண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. 6 ஸ்கிரீன்ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சீட் கவுண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால இந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த தேட்டர் இமேஜஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் 249 சீட்டு, செகண்ட் ஸ்கிரீனும் 249 சீட்டு, தேர்ட் ஸ்கிரீன் 316 சீட்டு. எல்லாமே அந்த லிமிட், அந்த சீட் லிமிட்ல தான் இருக்கு. அதிகபட்சமே 484 சீட்டு தான். அதுதான் வந்து டால்பி ஸ்கிரீனா 4வது ஸ்கிரீனு. 5வது ஸ்கிரீன் 157 சீட்டு மட்டும். கடைசி ஸ்கிரீன் 122 தான், அவ்வளவுதான். இந்த 6 ஸ்கிரீன் மட்டும் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே இவ்வளவுதானா. நீங்க அதை பார்த்தேன், அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்து சூப்பரா இருந்துச்சு. இல்ல அது வந்து ஆல்ரெடி ஒன்னு இருந்துச்சு இல்லையா, அதை டெமாலிஷ் பண்ணிட்டு கட்டினதா இல்ல 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 பிரதர், அது வந்து மாரிஸ் வந்து இங்க இருக்கிறது எல்ஏ சினிமாஸ் மாரிஸ் தேட்டரு. இது வந்து சிட்டில இருக்கிறது. நீங்க இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்கிறது வந்து காட்டூர்ல அவுட்டர்ல கட்டியிருக்காங்க, காட்டூர்ல கட்டியிருக்காங்க. ஆனா அந்த தஞ்சாவூர் ரோட்டுக்கு போற அந்த காட்டூர் பைபாஸ்லயே ரோட்டு மேலேயே இருக்கு. கமல் தான் திறந்து வச்சிருக்காரு. இது ஓகே, இது மட்டும் தான் இப்போ டால்பியோட டைப் பண்ணி பண்ணிருக்காங்க அவங்க. ஆமா, அந்த தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டால்பி ஸ்கிரீன். ஆனா பிரகாஷ் ஸ்கிரீன் சின்னதா இருக்கிற மாதிரி இல்லையா? அதுதாங்க, ஸ்கிரீன் சின்னதா இருக்கு, சீட் கெப்பாசிட்டி சின்னதா இருக்கு. 434ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மாரிஸ்லயே வந்து ஒண்ணுல வந்து 1000 ஸ்கிரீன் இருந்துச்சு, ராக்ல வந்து 800 ஸ்கிரீன் இருந்துச்சு. இப்போ 1000 950 940 இருக்கு. ராக்லயே வந்து 800 ஸ்கிரீன் இருக்கப்போ இங்க வந்து சீட் இருக்கப்போ இங்க வந்து வெறும் 429 439, அப்புறமேட்டு 484, அப்புறம் 316, 249, 157, 122, அவ்வளவுதாங்கிறதுலாம் ரொம்ப சின்ன சைஸ். இல்ல நான் ஸ்கிரீன் பெருசா எதிர்பார்த்தேன். இன்னொன்னு, நீங்க மைக்கில் வந்துட்டு நார்மல் தியேட்டர்லயே பார்க்கலாம். ஏன்னா அது பிளாட் கண்டென்ட் தானா, ஸ்கோப் வரும்ன்றாங்க எல்லா பெரிய ஸ்கிரீன்லயும், எபிக் ஐமேக்ஸ்ல எல்லாமே. ஸோ அதனால நீங்க அது நார்மல் தியேட்டர் கூட ப்ரிஃபர் பண்றதுன்னா பண்ணுங்க, என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே, பார்ப்போம். அப்புறம் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் பேசலாம். நானு எங்க திரும்பினா இந்த விட்டமின் எம் எல்லாம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே ஜாக்பாட் தொகுதிகள் 3. ஒண்ணு வந்து லால்குடி, அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ். அவங்க வந்து தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபா வரைக்கும் தரலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்க இருக்க ஒரு ஏடிஎம்காரங்களாம் பயந்துட்டு, ஐயோ அப்படிலாம் தந்துடாதீங்க, அதெல்லாம் தந்த ஆபத்து, நீங்க கொடுத்துட்டு போயிருவீங்க பணம் இருக்குன்னு. அப்புறம் அடுத்த வர முறையும் வேட்பாளர்கள் கொடுக்குற ப்ரெஷரு, மக்களும் வந்து அதை எதிர்பார்த்துருவாங்க. நீங்க அதனால 5,000 to 10,000 கொடுங்க போதுன்னு இருக்காங்க. 75% வந்து 5ல வந்து அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம நண்பர் வாங்கிட்டு இந்த டீட்டெயில் சொன்னாரு, எனக்கு ஆச்சரியம். ஓட்டு சந்தோஷம், வாழு போ அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் கோவை, அந்த கோவையில வந்து 10-7 2 கட்சிகள், அப்போ கணக்கு பண்ணா 17 கணக்காகுது. 10-7, அது 10-7ல 2 கட்சியுமே கிட்டத்தட்ட 50% மேல கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது கரூர் பாத்தீங்கன்னா 10-6, அங்கேயும் 16 பயங்கரமா ஓடுது. நம்ம ஆத்த கண்டமா அழகர கண்டமாங்கிற மாதிரி இங்க வந்து ஒரு கட்சி வந்து 2 சொன்னுச்சு. 2 சொன்னுதா, அப்ப நம்ம 5 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நேற்று கொடுக்கலாம்னு ரெடியா இருக்கிறப்ப
இந்த ரெண்டு சொன்ன கட்சியில அந்த கொடுக்குற நபர் இருக்காரு, வாங்குற நபரு எப்படியும் தோக்க தானே போறோம், ஆளுக்கு ஒண்ணு கூட போதும் அப்படின்ட்டு ஒண்ணு கொடுத்துட்டாரு. ஒண்ணு கொடுத்தோன்னே இவங்க நம்ம 5 கொடுக்கணும், அவங்களே ஒண்ணுதான் கொடுக்குறாங்க, நம்ம இப்ப கொடுத்தா நல்லா இருக்காது, நம்ம 1.5 கொடுப்போம். அப்புறம் அவன் ஏதாவது 5ஓ இல்ல 10ஓ கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டக்குனு டோட்டல் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப 1.5 கொடுக்குறாங்க. என்னத்த போங்க. ஆனா இது எல்லாமே கரைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் போல. படம் நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் வணக்கம் பாட்டு தேட்டருக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் போவோம். இல்ல ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே சில ஏரியால சென்னையில வந்து மிக்சி தான் கொடுத்துருக்காங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு எல்லா மிக்சி அந்த ஏரியாலும் மாதிரி நடக்கும். இப்ப நம்ம திருச்சி மேற்கு பாத்தீங்கன்னா கேஎன்ஆர் தொகுதி இருக்குல்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய பவுனினா எப்படின்னா நமக்கு தெரியுங்களா எவ்வளவு பெரிய சில்வர் ஏனம், அந்த ஏனம் அது இதுன்னு பயங்கரமா பூஸ்டப்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிஃப்ட். அதே மாதிரி பல தொகுதிகள் அது மாதிரி கிஃப்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்து கடைசி கட்டத்தில் இந்த ஓட்டு இந்த என்ன பணம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு வரதான் இப்ப இந்த கடைசியில இங்க வந்திருக்கு. எப்பவுமே இந்த வியாழக்கிழமை எலெக்ஷன் அப்படின்னா திங்கள் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை அந்த பரபரப்பு பயங்கரமா இருக்கும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிச்சு. அந்த மே வீட்டுக்கு வந்துருச்சு, கீ வீட்டுக்கு வந்துருச்சு, உங்க வீட்டுக்கு வந்துருச்சான்னு சொல்லி அந்த இவர் கேட்பார்ல விமானம் நினைச்சு, அந்த மாதிரி வந்து நீங்க வாங்கிட்டீங்களா, நீங்க வாங்கலாம் கேட்கறாங்க. நம்மள பார்த்தாலே தரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஏட்டா பெரிய பிரச்சனை அதுதான். நம்ம தான் வம்புழுத்துருவோம் பயப்படுவாங்களா, இல்ல வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நினையோ, நானும் வாங்காதான் வந்திருக்கேன்னா நம்ப மாட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு அங்க மூலையில வரும்போதே கூட்டத்தை கலைச்சிட்டு போயிடுவாங்க. நம்மளை பார்த்தாலே அது நம்ம என்ன நினப்புல இருக்கான்னு தெரியல. ஓ நானும் இங்க இவன் அந்த வடிவேலு காமெடியில வர மாதிரி, ஓ நானும் ரவுடிதாயா, என்ன ஏத்துக்குங்கயா, எனக்கும் கொடுங்கயானா. ஒவ்வொரு எலெக்ஷன்லப்பயும் என்ன ஏமாத்துறாங்க. போன எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஆட்கள் ஏமாத்துனாங்க, இந்த எலெக்ஷன்ல எல்லா கட்சியுமே ஏமாத்துறாங்க. ஒன்னும் நானும் ஏழைதாங்க, நானும் விட்டமின் நம்பிக்கை தாங்க வந்திருக்கேன், விட்டமின் குறைபாடு உள்ள ஆட்கள்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு நான் ஜென்ரலா உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். டோட்டல் ஓட் ஷேர் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு ஒண்ணு ஹாலிடே அன்னைக்கு ஓட்டிங் டே இருந்தாலும் போலிங் டே ஹாலிடே இருந்தாலும் இல்ல ஃப்ரைடே வச்சாலுமே அது ஒரு 80% தொட்டது கிடையாது. இந்த வாட்டி ஒரு தேர்ஸ்டே ஒரு வீக் டே வைக்கிறாங்க. பிளஸ் டிராவலுக்குமே நிறைய பேர் பஸ் நிறைய காசு வாங்குற மாதிரி கேட்பேன். நீங்க இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறீங்களா, டிகிரீஸ் 82 வரைக்கும் வருங்க. ஆனா என்னன்னா நார்மல் ஓட்டிங் பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல ஒரு 73, 75, 79 வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த எஸ்ஐஆர் திருத்தம் பண்ணி புதுசா ஆட் ஆனது எல்லாம் கணக்கு பண்ணி நீக்கம் பண்ணது எல்லாம் சேர்த்தா உழுவுற ஓட்டிங் பேச்சு ஓட்டு இருக்குல்ல, நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கணக்கு படி அந்த 82 வந்தாதான் நார்மல் ஓட்டு கணக்காகும். எப்போ அந்த அதை தாண்டி வர்றதுக்கு பூரா போனஸ், அதை தாண்டி வர்றது பூரா எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. புது வாக்காளர்கள், அப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த முறை வந்து இந்த நிறைய அரசியல் ஈடுபாட்டு இருக்காங்கல்ல நிறைய பேர். விஜய் வந்தனாலே விஜய் பிடிச்சி போய் பயங்கரமா வரவங்க, பிடிக்காம அதை பத்தி பேசணும் சரி அரசியல் தெரிஞ்சுக்கிறவங்க, அதாவது லவர்ஸ் ஹேட்டர்ஸ் இந்த 2 பேருமே, ஃபேன்ஸ் ஹேட்டர்ஸ் இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்ப அதிக அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா, அதனாலே ஓட்டிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா விழுவும். வழக்கமா பெண்கள் ஓட்டு அதிகமா விழுவும், இந்த முறை பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பயங்கரமா விழுவும். அப்படியே அந்த ஏஜ் குரூப் அடிப்படையில பாத்தீங்கன்னா நல்ல ஓட்டிங் மிஷின் எனக்கு தெரிஞ்சு 82ல இருந்து 84 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஆனா 82க்கு மேல போகுமா அப்படிங்கிறத ஏப்ரல் 23ஆம் தேதி தான் தெரியும். அதுவும் இது எலெக்ஷன் கமிஷன் டேட்டா கரெக்டா கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேது. ஏன்னா கேரளாலே எலெக்ஷன் முடிஞ்சு 1 நாள் 2 நாள் வந்து டேட்டா கொடுக்கல, அக்யூரேட் டேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இத்தனைக்கே டிஜிட்டல் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்பப்ப நல்லா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரெக்டா அந்த அக்யூரேட்டா இருக்கும். இந்த முறை என்ன வருதுங்கிறது ஏப்ரல் 23 அன்னைக்கே வெளிச்சம். இதை வேற ஒரு சில ரூமர் போயிட்டு இருக்கு, ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளை மட்டும் கணக்கு பண்ணி. இந்த ரூமராகவே என்ன சந்தோஷம். அதான் ஒரு 80% தொட்டாலே எனக்கு பாசிட்டிவ் சைன் தான். நீ பார்ட்டிசிபேட் பண்றதே கொஞ்சம் பெட்டர். 82 தொற்று நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஐஆர் திருத்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய புது வாக்காளர்களும் ஆட் ஆயிருக்கிறாங்க, பழைய வாக்காளர்கள் நிறைய பேர் இழந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு மொத்த ஓட்டின் அடிப்படையிலான பெர்சன்டேஜ் கணக்கு, ஓட்டை கணக்கு பண்ணா போன முறை இந்த முறை அப்படிங்கிற டிஃபரெண்ட் நிறைய இருக்கும்ல. ஆனா 173 பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? இப்போ வரைக்கும் எந்த ரூமரும் இல்ல. புது ரூமர் இன்னைக்கு ஏதாவது செய்தியா சொல்லல, நம்ம ரூமரா தான் சொல்லணும். இன்னைக்கு ஏதாவது ரூமர் வந்திருக்கான்னு இன்னைக்கு எது ரூமர் வரல. அப்புறம் பிரகாஷ் இன்னொன்னு உங்கள்ட்ட ஒண்ணு கேட்க மாட்டேன். சொல்லுங்க. எமோஷனலா இருந்தாரு. என்னன்னா இப்ப ரீசெண்டா இன்னொரு ரூமர் வந்துச்சு, அந்த டிஜே ஞானவேலு சூர்யா, அது உண்மையா இல்ல அது சும்மா, இல்ல டிஜே ஞானவேலு நகரம் ஏதோ சூர்யா ப்ரொடக்ஷனுக்கு பண்றாரா? சிம்பிள். வேட்டையன் பண்ணாருல, வேட்டையன் பண்ணாலுமே ஜெய்பீம்ல இருந்து அவர் சூர்யா கூட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்காரு. சூர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். அதாவது எப்படின்னா சூர்யாவோட ப்ராஜெக்ட் டிசைன் பண்றாங்களா, அதுல ஒவ்வொன்றுலயுமே அவரோட பங்கு இருக்கு. யாரு ஜெய்பீம் டைரக்டரோட பங்கு இருக்கு.
வேட்டையன் ஒர்க் பண்ணாலும் இப்ப அதுக்கப்புறமா அவர் ஒவ்வொரு படம் ப்ராஜெக்ட் டிசைன் பண்றதுல அவரும் இருக்கிறாரு. அவர் ஒரு நபர். அவர் விஜய் இப்ப எப்படி அகரம்லயும் முக்கியமான ஆள் தானே அவரு. ஆமாங்க, அதான் சூர்யா டீம்ல இப்போ ஒரு ஆளுங்க அவரு. சூர்யா டீம்லயே ஒரு ஆள் முக்கியமான நபர் வந்து டிஜே ஞானவேல். அதனால நீங்க செய்தி வந்துச்சுன்னா செய்தி எந்த செய்தி வந்துருக்குன்னு தெரியல, ஆனா செய்தி உண்மையா தான் இருக்கும். அதாவது ஞானவேலை பத்தி சூர்யா சம்பந்தமா செய்தி எந்த செய்தி வந்தாலும் உண்மைதான். ஏன்னா அவர் தான் டீம்லயே இருக்கிறாரு. சரி, அப்புறம் விஷால் ப்ரோ ஏதாவது சொல்ல ஏன் வந்தீங்க? வலைபேச்சு சொன்னாங்க, அதான் டவுட். வலைபேச்சு சொன்னதான் இந்த அலைபேசி என்ன சொன்னாங்க அதையும் சொல்லிருங்க. ஏன்னா நான் கேட்கல பார்க்கல, அதான் சொல்லிருங்க, தெரிஞ்சுக்கிறேன். இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாளே வந்து வேற ஒரு டைரக்டர் கூட சீரியல் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் டவுட் வரையும் உங்கள்கிட்ட கேட்கறேன். அப்படியா? இல்ல எனக்கு தெரியல. ஆனா ஞானவேல் கூட படம் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வேட்டையன் வந்தது வந்து அதுக்கு தான் இருக்கு. ஏன்னா வேட்டையனுக்கு முன்னாடி ஒரு சூர்யா கூட தான் படம் பண்ண வேண்டியது. வேட்டையன் வந்தனால போயிட்டாரு. அதுக்கப்புறமே அவர் படம் பண்றதா இருந்துச்சு. இப்பயும் அவர் சூர்யா கூட தான் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறாரு. அவர் எப்பவுமே சூர்யா அதாவது டெய்லியும் மீட் பண்ற ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். ஓகே விஷால் ப்ரோ, நீங்க தான் சொல்லுவாங்க. யாரும் சோகமா இருந்தாங்க, நீங்க யாரு? இல்ல ஏகே என்ன வின் பண்ணிருக்காரு, ரொம்ப எமோஷனலா இருந்தாரு. அது ஏஐ எமோஜிங்க, அது ஏதோ ஸ்டில்லு, அது ஸ்டில் ஏஐ ஸ்டில்லு. ஆனா அவர் எமோஷனலா இருந்தாருங்கிறது உண்மைதான். அவர் ஜாலியா இப்ப ரொம்ப சந்தோஷமா துள்ளி குச்சிட்டு ஓடினாரு. ஏன்னா செகண்ட் பிளேஸ் வாங்கியிருந்தாரு. அந்த போடியம் இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, பிளேஸ்ல கொஞ்சம் ஜஸ்ட் செகண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் போயிருச்சு. ஆனா செகண்ட் இடம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு பிரைஸ் கொடுத்தது அதெல்லாம் வாங்கி போட்டிருந்தாங்க. அதான் அந்த செய்திகள் எல்லாம் உண்மை. ஆனா அந்த இமேஜ் வந்து ஏஐ இமேஜ்னு பார்த்தாலே தெரியுது. எதுக்கு அதை எல்லாரும் ஷேர் பண்றாங்கன்னு எனக்கு அது தெரியல. அது ஏஐ இமேஜ். அவர் எமோஷனலா கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தாலே அது ஏஐ இல்லைங்க, பார்த்தாலே தெரியுது. அவர் ஃபேஸ் கட்ல கொஞ்சம் கூட வரல, 50% கூட இல்ல. அது மேல வந்து அது தண்ணியோட டிசைனே தெரியல, அது ஏஐன்னு. இல்ல அது யோகி பாபு ஷேர் பண்ணிட்டாரு. எல்லாருமே ஷேர் பண்றாங்க. யோகி பாபு இப்பதான் ஷேர் பண்ணாரு. அவர் ஷேர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இது காலில இருந்து ஏகப்பட்ட பேர் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. அபிஷியல் ஸ்டில்லோ இல்ல டன் சேனல் பேஜ்லயோ எதுலயுமே அந்த ஸ்டில் இருக்காது. அந்த 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 குரூப்லயும் இருக்கும். அந்த குரூப்லயும் எங்க குரூப்லயும் வரல, பிஆர் குரூப்லயும் வரல, பிரஸ் குரூப்லயும் வரல அந்த மாதிரி ஸ்டில். பிரகாஷ் ப்ரோ, வலைபேச்சுல அந்த டிஜே ஞானவேல் பத்தி சொன்னாங்கல்ல, அப்ப எது கூட கம்பேர் பண்ணாங்கன்னா சிறுத்தை சிவா கூட தான் கம்பேர் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எப்படி வந்து அஜித் வந்து சிவாக்கு வந்து யாருமே படம் பண்ணாதப்போ உதவி பண்றாரோ அது மாதிரி சூர்யா பண்றாரு. இவங்க 2 பேருமே வந்து பழக்கத்துக்கு ரொம்ப இது பண்றாங்க. இவரை தான் கம்பேர் பண்ணாங்க. இல்ல அவங்க சொன்னாங்களா இல்லையா எனக்கு இருக்கலாம். ஆனா என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், அஜித்துக்கு எப்படி சிவா வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறாரோ அதையும் தாண்டி வந்து க்ளோஸ் சர்க்கிளே இவர் இருக்கிறாரு. ஏன்னா அஜித்துக்கு வந்து சிவா கதை கேட்கறது கிடையாது, கதை டிஸ்கஷன் பண்றது கிடையாது. வேற ஒரு டேரக்டர் படம் பண்ணா அவர் வந்து மிஞ்சி பண்ணா அந்த நேர்கொண்ட பார்வை சமயத்துல நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற டைட்டில் சஜஷன் பண்ணது சிவா தான். ஓகேவா? அது மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டே தவிர அந்த கதையில தலையிடுறதோ இல்லை ஏதாவது கிடையாது. ஆனா வந்து சூர்யா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சூர்யாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் டிசைன் பண்றது எல்லாமே வந்து அவர் பேர் தான் ஞானவேல் தான். சூர்யாவுக்கு வந்து நிறைய டிசைன் பண்றது, அப்புறம் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ண அந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஃபுல்லா அவர் தானே நிறைய விஷயங்கள் பாக்குறாரு. சூர்யாவோட அதான் சொல்றேன், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறாரு. அதனால அவர் சம்பந்தமா செய்தி சொன்னாங்கன்னா அது வேணா ஒரு கண்டிப்பா 99% உண்மையா இருக்கும். ப்ளஸ் எனக்கு வேட்டையன் தான் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு அவர் படத்துல. எனக்கு கூட்டத்தில் ஒருவனே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவரோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கு ஜெய்பீம் தான் பிடிக்கும். ஜெய்பீம் தான் ஒரு பரபரப்பு இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வித்தியாசமான ஒரு சில படங்கள் தான் அந்த மாதிரி இருக்கும். என்னன்னா வந்து எப்பவுமே சொல்லுவோம், ஒரு புத்தகத்தில் அல்லது ஒரு நாவலின் கடைசி பக்கத்தை படித்து பிடித்தவுடன் முதல் பக்கத்தை படிக்கும்போது என்ன சுவாரஸ்யம் இருந்து விட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அது ரொம்ப ரேரஸ்ட் திங்ல நம்ம எப்பயாவது சில படங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் செஞ்சாலும் நமக்கு வந்து படம் பார்க்க பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல என்ன ஆகியிருக்குங்கிறது நமக்கு தெரியும். ரியல் லைஃப் இன்சிடென்ட்ங்கிறது என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்துமே படம் வந்து நமக்கு பரபரன்னு போகும். எப்படின்னா ஒரு பதட்டத்தோடையும் போகும். அந்த அவங்களுக்கு என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற அந்த அந்த இடத்துக்கு அப்ப நமக்கு என்ன ஆயிருக்கு நமக்கு தெரியும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டாமே அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சூப்பரா பண்ணிருப்பாரு. நடிப்பு, ஆட்களோட தேர்வு, அந்த அப்ப அந்த பொண்ணு பேர் தெரியல, எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு. அந்த சிவப்பு மஞ்சள் பச்சை நடிச்சவங்க, ஹீரோயின் தான் சிவப்பு மஞ்சள் பச்சை நிஜாமுல் ஜோஸா ஏதோ ஒண்ணு. அவங்களாம் வந்து பர்ஃபெக்ட். சூர்யா வந்து மத்த எல்லா படங்களையும் விட இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாரு. அப்புறம் MS பாஸ்கர், ராவு ரமேஷ். எனக்கு ராவு ரமேஷ் நார்மலாவே ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து இன்னும் பீக்ல இருக்கும். அது அப்புறமேட்டு அவர் பேர் இன்னொருத்தர் அந்த ஐயோ அந்த இவர் ஒருத்தர் ஜோக்கர் ஹீரோ, அவர் பேர் என்ன,
குரு சோமசுந்தரம், அப்புறம் தமிழ் டானாக்காரன் தமிழ், அப்புறம் அங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் இருப்பாங்களே, அந்த தனி ஒரு கேங் ஒருத்தன், அப்புறம் இவரு ஒருத்தன் சூப்பர் குட் ஆளு. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே இப்ப படமே பாத்தீங்கன்னா அது ஒரு நல்லா இருக்கும். எனக்கு அதனால ஜெய்பீம் தான் பிடிக்கும். கூட்டத்தில் ஒருவன் வந்து நமக்கு வந்து ரிலேட்டபிளா இருக்கும். கூட்டத்தில் ஒருவன் கிட்டத்தட்ட அசோக் செல்வன் கேரக்டர் வந்து அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து பட ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும், லாஸ்ட் டைம் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 5 இடத்துல இருக்கவங்களும் லாஸ்ட் கடைசி பெஞ்சில் இருக்கவங்களும் எல்லாத்துக்குமே தெரியும். டீச்சருக்கு தெரியும், அந்த கிளாஸுக்கு தெரியும். ஆனா நடுவில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்கன்னா, நடுவில் உட்காந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அவன் சேட்டை பண்றானா படிக்கிறானா எதையுமே கவனிச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி அது நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்மளால ரேட் பண்ண முடியும். எனக்கு முக்கியமா எனக்கு என்ன, நான் வண்டியில எல்லாம் போனான்னு வச்சுங்களேன், எனக்கு முன்னாடி போறவன் ரொம்ப ஸ்லோவா போவான். அவனை தாண்டி நான் போகவே முடியாது. வெறுப்பா ஒரு ஏன்னா இவ்வளவு ஸ்லோவா போய் தொலைறேன் தாண்டி போடான்னு. ஆனா பின்னாடி நம்ம தாண்டி காசு கொண்டு போயிடுவான். ஏன்னா பின்னாடி அதே மாதிரிதான் வாழ்க்கையிலையும் எவனா நமக்கு முன்னாடி போறது எல்லாமே ஸ்லோவா போகும், நம்ம வழியோ விடாம வாழ்க்கையில. ஆனா பின்னாடி வர நம்ம தாண்டி ஒவ்வொரு படியிலையும் வளர்ச்சி போயிட்டே இருப்பான். அது எல்லாமே இந்த கூட்டத்தில் ஒருவனோட ரிலேட் பண்ணிக்க முடியும். பயங்கரமான டீசர், டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட், டீசர் ட்ரெய்லர் எல்லாமே அது ரொம்ப நல்லா இருக்கும். படமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்லா இருக்கும். ஆனா வந்து அதுக்கு எனக்கு கண்டென்ட்டா ஜெய்பீம் வந்து ஒரு மொரட்டு கண்டென்ட். மகேஷ் ப்ரோ, மணிகண்டன் ரொம்ப நாள் ஆளே காணும். என்னதான் பண்றாரு? எப்போ வருது அவர் படம்? ஒரு 7-8 படம் பண்றாரு, இல்ல எதுவுமே ரிலீஸ் தான் ஆக மாட்டேங்குது. என்ன எதுவுமே தெரியல பாருங்களேன். 7-8 படம் பண்றாரு, பயங்கரமா படம் நிறைய லைனப் இருக்கு. அது ஒரு 5 படத்தை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 4 படம் முடிஞ்சிச்சு. ஆமா 4 படம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. மகேஷ் ப்ரோ, சாரி ப்ரோ, அப்ப நீங்க பேசும்போது நான் இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். சாரி, அது இப்ப பேசுங்க. இல்ல பரவாயில்லைங்க. ஓகே, நான் வேற ஏதோ கேட்க அவர் வந்தேன். பேசுறது இல்லைங்க, பேச மாட்டாருங்க. அவர் ஜாலியா இருப்பாரு, கேட்டுட்டு இருப்பாரு. அவர் வருவாரு, பேச எப்ப கரை பேசணும்னாலும் வந்திருக்கல, பேச விட மாட்டேங்கிறீங்க. கரை நேத்தே வந்திருக்கல, கேட்டீங்க, அதனால prediction சொல்ல வந்திருக்காரு வந்தேன். மேல. எது ஆனா அந்த தனுஷ் மிருனால் தாக்கூர் நீ உண்மையா? வேற விஷால் மறுவுல நடுவுல என்ன விஷால் ப்ரோ, என்னது இது? விஷால் விஷால் ப்ரோ எந்த விஷயம் கேக்குறீங்க? ஏங்க அவர் டைரக்ஷன்ல ஏதோ நடிக்க போறாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. காலில இருந்து பரணி எல்லாம் போட்டிருக்காரு. தனுஷ் நியூஸ்னா தனுஷ் நியூஸ்னா நீங்க மகேஷ் ப்ரோட்ட தான் கேட்கணும். அப்ப என்னையும் கொத்து விடுற. ஆனா கரை ட்ரெய்லர் செமையா இருந்தது. கரை ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, நான் பார்த்தேன். நானு விஷால் எப்படி பிடிச்சிருந்ததா? வயர் விட்டுருப்பீங்களே, சூப்பரா இருக்குல்ல, செமையா இருக்காதான். ஆக்சுவலி ஒண்ணே சொல்லிடுறேன், கரை ரிலேட்டடா நீங்க மகேஷ் நீங்க பேசுனதுனால. ஆக்சுவலி நேற்று ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் ஆனது நிறைய ஜெனரல் ஆஃப் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த எலெக்ஷன் வீக்ல இருக்கிறதுனால அது ஆன்லைன்ல இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் தான் ரொம்ப அது ரீச்சே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று நடந்துச்சு அந்த மாதிரிலாம் சில பேர் எங்க கேட்டாங்க. இன்னைக்கு அந்த எஃபெக்ட் இன்னும் இருக்கு. எலெக்ஷன் கரெக்ட் தான். இல்ல அதுதான் நம்ம தான் போன வாரத்தை சொல்லும் போது ட்ரெய்லர் வந்து 24ஆம் தேதிக்கு அப்புறம் விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் எலெக்ஷன் 23 முடிச்சுட்டா அது May 4 ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம ஆட்களுக்கு வெறும் வாயில அவிழ்ந்துன்ற கதை தான். எதுவுமே இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்னு பேசிட்டு இருக்கணும். ஆனா ஏதாவது பேசணும், பேசுறதுன்னு டாபிக் இல்லாம ஒரு டாபிக்ல இருக்கும். அந்த நேரத்துல இது மாதிரி படங்களோட அப்டேட் லைனா இறக்கி விட்டு படம் கரெக்டா வரும்போது 30ஆம் வரும்போது சூப்பரா இருக்கும். ஆனா இங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அந்த என்னென்ன டேட் இஷ்யூவா இல்ல ஏதாவது இடம் கிடைக்கிறது ஏதாவது இஷ்யூவான்னு தெரியல, வேகமா நடத்திட்டாங்க. ஆடியலாச்சும் டக்குன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி நடத்தின மாதிரி வேகமா பிளான் பண்ணி டக்குன்னு முடிச்சுட்டாங்க. அப்படி பண்ணாம இருந்திருக்கலாம். 24ஆம் தேதி எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த நாள் வச்சுட்டாங்கன்னா இன்னும் பீக்ல இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம கண்டென்ட் இல்லாம இருக்கும். கண்டென்ட் வரைச்சு எப்போ இறக்கி விடணும். அதான் அப்படியும் அந்த எலெக்ஷன் தேர்ஸ்டே முடிஞ்சா அந்த வீக்கெண்ட் வரைக்குமே கொஞ்சம் இதான் இருப்பானுங்க, ரெஸ்ட் எடுக்கிற மூட்ல போயிருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டு இருந்தா பயங்கரமா போயிருக்கும். அதான் நிறைய ரெஸ்ட் போடுவோம். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப காலையில இருந்து நைட் 2 மணி 3 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறமேட்டு 3 மணி திரும்ப காலையில 7 மணிக்கு எழுந்து வேலை செய்யறாங்க. எல்லாம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் பீக்ல தான் இருக்கும் அந்த ஒர்க். ஹலோ, மம்மி படம் யாரா பாத்தீங்களா? ஒரே ஒருத்தர் நம்ம ஸ்பேஸ்ல பார்த்தாரு. யார், மாவீரனா? ஆமா ஆமா, அவரே
அதே நம்ம எப்படி இருக்குமா வீரமா, நல்லா இருக்கா? பரணியும் பார்த்துட்டாரு. ஆமா, பரணி ப்ரோவும் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். பரணி ஃபர்ஸ்ட் நாளும் 2வது நாளும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நீங்க நேத்து பாத்தீங்களா, முந்தானத்து பாத்தீங்க ஸ்பேஸ் வராதனால. ஆமா ஆமா bro. இல்ல அப்ப பூத் பங்களாக்கு போயிருந்தேன், அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் போனேன். ப்ரோ நானும் பூத் பங்களா பார்த்தேன். அது அந்த வடிவேல் அந்த பிரின்ஸ் படம், அந்த ஹேமர் காமெடி, அப்புறம் அந்த மெதுவாத்தோட சூரியஸ் தேவமத்தோட சூரியஸ் அந்த காமெடில சுட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. ஹேமர் காமெடியா? இல்ல மேல இருந்து ஹேமர் விழுவும்ல வடிவேல் தலையில சுத்தியல். ஆமா ஆமா, அதுல அந்த சீன் வந்துச்சா படத்துல பூத் ஆமா பங்களா? ஆமா, அது வரும். அதனால ஒரு சீனா வரும். பிளஸ் அந்த மெதுவாத்தோட நான் வலிக்குன்னு சொல்லிட்டு சூர்யாவை பார்த்து வடிவேல் சொல்றது அதுமே கீழே தரையை துடைக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அது வேணா பார்த்தேன், அந்த சீன் பார்த்தேன். அவர் பிரியதர்ஷன் கொஞ்சம் தமிழ் மலையாளம் டைரக்டர்னால கொஞ்சம் நிறைய அங்கங்க தமிழ் எனக்கு கொஞ்சம் தேஜாவு மாதிரி தான் இருந்தது. சில சீன்ஸ்லாம் இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருந்தது. மகேஷ் ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு. நீங்க வேணா போய் செலவு பண்ணி பார்க்கறதா பாருங்க. நல்லா டைம் பாஸ் வாட்ச் தான். பயங்கரமா இருந்துச்சு, நான் சொல்ல முடியாது. மம்மி இல்ல மகேஷ் ப்ரோ, எவ்வளவோ தமிழ் படம்லாம் வருது, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க மம்மி பாக்குறேன்னு போறீங்களா? எனக்கு தமிழ் படமே வரதில்ல பரணி, இதுவே வரலையே, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம நீங்க இந்த வருஷத்துல எல்லைக்கவே வரலைங்க. பாக்கலையா? ரொம்ப நாள் ஆச்சு. கடைசி என்ன படம் பார்த்தேன் நானு? ரொம்ப மாசமா படமே வரல, நல்ல படமே எதுவும் வரல. மகேஷ் ப்ரோ ஐ திங்க் பராசக்தி ரிலீஸே ஆகல. பராசக்தியும் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன்ல. இங்க ரிலீஸ் ஆகலையே? இல்ல ஆச்சா, ஞாபகம் இல்லை எனக்கு. அது எப்படி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? மனுஷன் என்ன அடி 45. அப்புறம் ஓலைச்சுவடி ஏதோ இதுல போட்டு எரிக்கிறீங்களே, எதுல பாத்தீங்க? படம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இல்லப்பா, அதனால எதுல பார்த்தேன்றதே ஞாபகம் இல்ல. இப்ப எதுக்கு நீ எதனா கோத்துடுறியா மாவீரா? பழைய கதையா? நீங்க தான் வந்து உளறிட்டு இருக்கீங்க. ஐயோ உளறிட்டு. சரி விடுங்க மகேஷ் ப்ரோ, எல்ஐக்கு என்ன ஓடிடிலாம் சேல் ஆயிடுச்சுல, 4 வாரத்துல வந்துடும். விடுங்க, இன்னும் 3 வாரத்துல. ஆமா ஆமா கரெக்ட். என்ன எல்ஐக்கு இப்ப எவ்வளவுதான் வந்திருக்கு? கிராஸ் 50 கோடியா தாண்டிச்சா? 50 கோடி தாண்டிடுச்சு. 55. ஓகே, போட்டுருவாங்க. அடுத்த வாரம் போட்டுருவாங்க 100 கோடி போஸ்ட். என்ன 100 கோடின்னு போயிட்டு இருந்த வர இப்படி போட்டு இப்படி இழுத்து விட்டீங்க. 30ஆம் தேதி வர எஸ்கே ரேஞ்சுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க பரணி. படம் இல்ல 30ஆம் தேதி வர, அதனால ஓடிடும். ஓகே ஓகே. மிஸ்டர் எக்ஸ் டாப் ஸ்பீட்ல போயிட்டு இருந்தவர் வந்து எஸ்கே ரேஞ்சுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. ஏங்க ஒரு படம் டவுன் ஆச்சுன்றதுக்காக இப்படிலாம் பேசலாமா நீங்க? கரெக்ட். ஆமாமா, அது வேணா கரெக்ட் தான். மனசை தளர விடாதீங்க மகேஷ் ப்ரோ. கண்டிப்பா வருவோம், மீண்டும் வருவோம். ஆமா, அவரே டைரக்ட் பரணி ப்ரோ எப்படி வன்மத்தை கேக்குறாரு பாத்தீங்க. எப்படி போஸ்ட் விட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. 100 கோடி போஸ்ட் விட்டுருவாங்க. நான் அடிச்சிருந்தா சொன்னேன் மாவீரன். ஏன் மாவீரன் இப்படி பண்றீங்க? நான் எங்கெங்க வன்மத்தை கேக்குறேன்? வேற படம் ஓடிடும் தான் சொன்னேன். சரி ஓகே. சரி பரணி ப்ரோ, கரையா கருப்பா ரெண்டு எதுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க? நானா? ஆமா ஆமா. ஐயோ இப்படி கேட்டீங்களே. ரெண்டுமே தான் மாவீரன். எனக்கு பெருசா அந்த அளவுக்கு இதா இது பண்ணல. ரெண்டுமே ஒரே ஹைப் தான் இருக்கு எனக்கு. நான் கரைக்கு தான் வெயிட் பண்றேன். கருப்பு ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் ட்ரெய்லர் ஒன்றும் அவ்வளோ எனக்கு இம்ப்ரெசிவா இல்ல. பார்க்கலாம். எனக்கு வந்து ஏதோ டிஃபரெண்டா பிளான் பண்றாரு. தனுஷ் மேல படம் ரிலீஸ் அன்னைக்கு வன்மத்துக்கு வருவாரு. ட்ரெய்லரா பார்க்கும்போது எனக்கு வந்து கரையில இருக்கிற அந்த அளவுக்கு கருப்பு என்ன விஷயம்? கருப்பு ட்ரெய்லரே இன்னும் வரல. வந்ததே ஏதோ ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இல்ல ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா? போன ஜூலை 23 வந்தது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இதுப்பா இல்ல சாரி, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த படம் வந்ததே அந்த விஸ்வநாத் சன்ஸ், அதான் சொல்றேன் நான். அது கருப்பு நினைச்சிட்டு இருக்கேன் நானாமா. கரெக்ட். இதுல வேட்டி அருவாளுமா இருக்காரு. அது எப்படி புரியல. இல்ல சூர்யா படம் ட்ரெய்லர்னு கடைசியா பார்த்தது அதானே. நான் உடனே டக்குன்னு நான் படம் பேர் லிங்க் ஆகல, நான் அதுவும் நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க பரணி ப்ரோ.
இல்ல எனக்கு கோர்ட் ரூம் டிராமான்றதே வந்துட்டு ஒரு ஃபேவரட் ஜானர். அதே மாதிரி ஹைஸ்டும் ஃபேவரட் ஜானர். இது 2மே வரதுனால 2மே ஒரே இதுதான் எனக்கு. அத பெர்ஃபெக்ட்டா பண்ணாலே வந்து நல்லாருக்கும் தான் ஃபீல் பண்றேன். எனக்கு எனக்கு நீங்கலாம் சொல்ற மாதிரி வந்துட்டு அது ஒரு மாரி ரொம்ப ஃபேண்டசி ட்ரிவனா போகாம, கொஞ்சம் வந்து கோர்ட் ரூம் ஃபோகஸ்டா போச்சுன்னா, ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாருக்கும் எந்த அப்படின்னு படத்தை சொல்றீங்க நான் பரணி? கருப்பு கருப்பு மோர் கருப்பு தென் கோர்ட் கமர்ஷியல் ரூம் டிராமா என்டர்டெய்னரா கிடையாது. இல்ல மாவீரன் அது சொன்னாங்க. ஏங்க எனக்கு நீங்க யோசிச்சு பாருங்க மாவீரன். ஜஸ்ட் மினிமம் அவர் வக்கீலா வராரு. வக்கீலா வரப்ப கோர்ட் ரூம் டிராமாவா இல்லாம என்ன இதா இருக்கும். பரணி அது சரி, தேவராட்டம் நீங்க பரணி, ஒரு நிமிஷம் இருங்க ஓகே. மாவீரன், ஒரே நிமிஷம் பரணி. எதற்கும் துணிந்தவன், அதை எதற்கும் விடுங்க துணிந்தவன். மாவீரன். பரணி தேவராட்டம் பாத்திருக்கீங்களா? அதுலயும் ஒரு லாயர் தான். இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது பரணி. நாங்க ஒரு கமர்ஷியல் படம் எடுப்போம். சரி ஓகே பாப்போம். பாப்போம்னா நீங்க சொல்லக்கூடாது, பேசவே கூடாது நீங்க. ட்ரெய்லர் வரட்டும். ஆ, இல்ல ட்ரெய்லர் வரட்டும் பாப்போம். பிரகாஷ் ப்ரோ நீங்க பரணி சொல்லுங்க ப்ரோ, ப்ரோ. இது வந்து ஒரு பேட்மேன் கதை மாதிரி தான். விஜிலாண்டே. அதாவது ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க முடியலன்னு அவரா கையில் எடுத்துக்கிறாருன்ற மாதிரி. அந்த மாதிரினா கூட ஓகே தான் எனக்கு. அதுவுமே எனக்கு பிடிக்கும். என்ன பரணி சொன்னீங்க? நம்ம சொல்லுவாங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. கருப்பு கோர்ட் ரூம் டிராமாவா போகுமா, இல்ல விஜிலாண்டே ஜோன்ல போகுமா, இல்ல வந்து ஃபேண்டசி ஜோன்ல அதிகமா போகுமா, எதுல அதிகமா போகும்? டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபன் சைடு அதிகமா போகும்னு சொல்லியிருக்காரு. இன்டர்வலே ஒரு ஃபன் இன்டர்வல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேட்டியில. அதனால நம்ம எதுவும் எதிர்பார்ப்பு வைக்காம டேரக்டா படத்துல போய் பாத்துக்கலாம் அவ்வளவுதான். நீங்க தான் ஆல்ரெடி கருப்பு படத்துல கருப்பு வரமாட்டாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ கரையும் வந்து விஜிலாண்டி ஜானர் மாதிரி தான் வருமா? விஜிலாண்டி ஜானர் மாதிரி? ஐயா இல்ல, கரை இல்ல. பத்தி பேசாதீங்க ஐயா. ஏன்? அவர் எதுவுமே கரை அது பார்க்கல. கதையை bro, பத்தி பேசாதீங்க. இந்த வருஷத்துல அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற படம் கரை. ஓ, அதனாலயா? ஓகே ஓகே. ஆமா. அதனாலதான் அதை வந்துட்டு பெருசா ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. சரி சரி, ஓகே ஓகே. இல்ல இது இந்த கோர்ட் ரூம் டாமான்றங்காட்டி தான். இது வந்து இந்த அஸ்ஸி படம் யாரா பாத்தீங்களா? நான் பார்த்தேன். பார்த்தேன் நல்லா இருந்துச்சு. எப்படி பிடிச்சிருந்தா? நல்லா தான் இருந்தது. ஐ மீன் நம்ம டிபிக்கல் கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி ஹை இன்டென்ஸ் ட்ராமா மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நல்ல சப்ஜெக்ட், ஒரு ரியலிஸ்டிக்காக அப்படி இருக்குன்ற மாதிரி பண்ணியிருந்தானு. விஷால், அது பாத்தியா விஷால்? அஸ்ஸி அண்ணா இன்னும் இல்லண்ணா, இல்லண்ணா நான் ஐபிஎல் தானே பாத்துட்டு இருக்கேன் டெய்லி. ஓகே ஓகே. ஐபிஎல் பார்க்க வச்சுட்டாங்களா இப்போ? என்ன கமெண்ட் இதுக்காகவா? ஆமா ஆமா அண்ணா, இன்னைக்கு என்ன திலக் வர்மா அடி பிரிச்சிருக்காங்க. என்ன அடி! இன்னைக்காக ஜெயிப்பாடுங்களான்னு தெரியல மும்பை. அது தெரியல, ஆனா செம ஆட்டம் இருந்தது. சரியான, அதுவும் ரொம்ப நல்லா அடிட்டாங்க. கடைசியில 23 பால்ல 82 ரன். என்னடா எப்பா அடி பிடிச்சிருக்கானு. பரணி இருக்கீங்களா? பரணி ப்ரோ பேசுறாரா? பரணி மைக்கே ஆன் பண்ணலையே. விஷால் ப்ரோ கூப்பிட்டாரு பரணி ப்ரோவா. அவர் மைக்கே ஆன் பண்ணல. அவர் இல்ல போல ஏதாவது போன் பேசிட்டு இல்ல மேட்ச் பார்த்துட்டு ஜாலியா இருப்பாரு. என்னென்ன சொல்லுங்கண்ணா. பரணி இல்லன்னு வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. சாரி, ஒரு போன் வந்துருச்சு அதான். நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு பரணி. அந்த கனவுல நீங்க வந்தீங்க, வந்து எனக்கு சிடிஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனீங்க. சீடியா? இல்ல வாடா ஏய் வேணா கிரிம்சன் டெசர்ட் விளையாடுந்தா அப்படின்ட்டு போனேன். அப்படியா? சரி ஓகே. ஆனா கிரிம்சன் டெசர்ட் நீங்க விளையாண்டுருக்கீங்களா? நான் ஒரு 10 மணி நேரா விளையாண்டேன். அதுல ஸ்டோரியா பெருசா எதுவும் கிடையாது. என்னால எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி எனக்கு ஸ்டோரி பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. அதுல ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதனால நான் அப்படியே வந்து குவிட் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டேன். இன்னும் பிராக்மேட்டா ட்ரை பண்ணணும். சூப்பர். இப்போ மவுஸ் பிஐ ஸ்பிளிட் ஃபிக்ஷன் விளையாண்டுருக்கீங்களா? அதுக்கு ஆள் இல்லையே. ஸ்பிளிட் ஃபிக்ஷன் ஆள் இல்ல. அப்ப ஓ 2 பேரும் தான் விளையாட முடியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விளையாடுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஓகே ஓகே. இந்த வருஷம் எல்லாமே மாங்கல்யம் தந்துனா நேனா மன ஜீவன ஏத்துனா. இந்த வருஷமா
இல்ல விஷால். இல்ல அதான் சொல்லுவேன். எனக்கு தயவு செஞ்சு இந்த தப்பு பிரைவேட் தப்பாவே நீ சொல்ல வருது. விஷால் சொன்னதுக்கு இதுக்கும் நான் இப்ப பரணி சொன்னதுக்கு தப்பு தப்பாவே சொல்ல வருது. நான் பேசாம இருக்கேன், எதுவும் பேசல. சொல்லுங்கண்ணே, இல்ல சொல்லுங்கண்ணே, என்னன்னு சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ என்ன சொல்ல வராருன்னு எனக்கு தெரியுது. தெரிஞ்சுச்சா? அது வரைக்கும் போதும். நான் போன்ல சொன்னதான் இங்கேயே சொல்ல விரும்பல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஃப்ரீயா விடுங்க, அடுத்த டாபிக் போலாம். அது என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டாங்க அன்பரி dialogue, அதனால பிரச்சனை இல்ல. சரி, கருப்பு ஆடியோ லான்ச் ட்ரைலர் எல்லாம் என்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு? அதான் டேரக்ட் மதுரையில தான் நடக்கும்னு சொல்றாரு. டேட்டு தான் லாக் ஆகல போகுது. அவங்களாச்சும் எலெக்ஷன் முடிச்சு பொறுமையா வரட்டும். எனக்கு மதுரையில தெரிஞ்சு விஷால் புரோ தலைமையில நடக்குதான். விஷால் புரோ வந்து செஞ்சு சனி ஞாயிறா வைக்க கேம்பெயினிங் சொல்லுங்கண்ணே பண்றாரு. ப்ளீஸ்ண்ணே. அல்ல யார் யார் விஷால் யாரு புரோ தான் தொகுத்து வழங்குறாரு. விஷால் புரோ நல்லா தொகுத்து தொகுத்து வழங்குறாரு. வழங்குவேன், அது சரி. தொகுத்து ஆசையா இருக்கு வழங்குறாரு. நீங்க மதுரை இல்ல எண்டாவது இல்ல விடுங்க. மதுரையில உள்ள மிகப்பெரிய பிரபலம் வந்து தலைமை தாங்கி தொகுத்து வழங்காதான் கேள்விப்பட்டேன். நடத்துங்க, சந்தோஷமா நடத்துங்க. நான் கொஞ்சம் வந்தா மட்டும் பாஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க போதும். அண்ணா அண்ணா, அநியாயம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எல்லாம் வந்துரும், நீங்க வந்துட்டு இப்படி பேசுறீங்க. பிரகாஷ் ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு சொல்லுங்க டவுட். நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஐ மீன் நீங்க ஈவினிங் 5 மணிக்கு மேல பேசக்கூடாதுன்னா நம்ம பொதுமக்கள் யாருமே பேசக்கூடாதா? நம்ம ட்விட்டர்ல பேசலாம் பரணி, நமக்கு தடையே கிடையாது பரணி. அரசியல் அந்த தலைவர்கள் அவங்க எது சோசியல் மீடியால அப்படி ஏதாவது இது போடுறதோ விளம்பரம் பண்றதோ அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆனா எப்பவும் போன எலெக்ஷன்ல கூட இந்த சோசியல் மீடியா நிறைய ப்ரொமோட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏடா போடாம செய்தி மாதிரி போடுவாங்க சில விஷயங்கள். அது ட்ரிக்கா யூஸ் பண்ணுவாங்க. அதை அறிக்கை மாதிரி கொடுக்கறது, இல்ல கண்டனம் மாதிரி தெரிவிக்கிறது, அப்படி ஏதாவது வகையில அரசியல் பேசிட்டு தான் இருப்பாங்க, தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருப்பாங்க. நம்ம பேசலாம். ஆனா அவங்க பொதுவான இந்த முறை தான் வந்து இந்த நிறைய சோசியல் மீடியா பேசக்கூட, வாட்ஸ்அப் வைக்கக்கூடாது, ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் வந்திருக்கு. அதனாலதான் நான் கேட்டேன். ட்விட்டர் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நீங்க ஏதோ ரீட்வீட் கூட பண்ணிருந்தீங்க. நமக்குல எந்த கருத்து சுதந்திரம் நம்ம அடிப்படையில வரும். நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஓகே. அந்த ஒண்ணு கேட்க வந்த சுந்தர் சி ரங்கராஜ் பண்ண இன்டர்வியூ பாத்தீங்களாண்ணே? சினிமா இன்டர்வியூ பார்க்க மாட்டேன். என்ன போய் பாலிடிக்ஸ் இன்டர்வியூ அண்ணே இல்லண்ணே, பார்க்க கொஞ்சம் சென்சிபிளா, சில பெரும்பாலும் மேட்டர்லாம் கொஞ்சம் சென்சிபிளா பேசணும் மாதிரி இருந்துச்சுண்ணே. சரி சரி, ஓகே, டைம் இருந்தா பாருங்க. பெரும்பாலும் சினிமா இன்டர்வியூவே பார்க்க மாட்டேன். பெரும்பாலும் பார்க்க மாட்டேன். அதெல்லாம் வந்து இந்த ஒரு பீரியட்ல 2016, 18, 19, 20 வரைக்கும் கூட வச்சுக்கோமே. கோவிட் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து பொழுது போகல அப்படிங்கிறப்ப அந்த ஏதாவது 10 நிமிஷம் 1/4 நேரம் பார்க்கலாம். இந்த இன்டர்வியூ பார்க்கறதும் நான் எங்க பார்ப்பேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், சாய் வித் சித்ரால வந்து பேசுவாங்கல்ல, அது வந்து எனக்கு ஏதாவது போர் அடிச்சு நமக்கு வேலை இல்லை, படம் பார்க்கறது படம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இன்டர்வியூ 40 நிமிஷம் ஓடும், 30 நிமிஷம் ஓடும். அதுல எல்லாமே அவங்க வந்து இந்த நமக்கு பழைய நாஸ்டாலஜியா மொமெண்ட்டை கலெக்ட் கூட்டு போற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க, தகவல்கள் சொல்லுவாங்க. சில தகவல் ரொம்ப புதுசா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதை நம்ம பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால நான் பாக்குறதா இருந்தா அது மட்டும் பார்ப்பேன். மற்றபடி நீங்க அவர் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? சூப்பர். அவரு அங்க உங்களுக்கு வந்து அவரே வந்து கேரவன் வந்து படியேறி வந்தாரா, இல்ல யாராவது தூக்கிட்டு உட்கார வச்சாங்களா? ஓ அவரே படியேறினாரா? ஓ அவரே தூங்கிட்டாரா? ஓ எல்லாமே அப்படின்னு இந்த அது மட்டுமே போயிட்டு இருக்க கேள்வி இருப்போம். அப்படிதான் போவோம். அவரு கூட நடிச்ச ஒரு நடிச்சிருக்கூடாது. பிரகாஷ் ப்ரோ, அதை விட ஹைலைட்டு நட்டி இருக்காருல்ல, அவருதான் விஜயை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு, 2 சப்பாத்தி சாப்பிடுவாரு, ரொம்ப சிம்பிள் அப்படி இப்படின்னு கடைசியில வச்சாரு பாருங்க. அவரு சிங்கம் தான் அப்படி இப்படின்ட்டு அந்த இந்த படத்துல இப்ப எடுத்தாரு ஒரு படம் 2026 தங்க நட்சத்திரம். எப்படியா இதெல்லாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல அவர் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். அந்த நம்பிக்கையில சரி நம்ம தான் ரொம்ப க்ளோஸ், நமக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, தப்பா நினைச்சிக்க மாட்டாரு, நமக்கு வாய்ப்பு தானே அப்படின்னு நினைச்சு படம் பண்ணாரு போல இருக்கு. ஏன்னா விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேமராமேன்ல ஒரு கேமராமேன் வந்து நட்டி. புலி படத்துக்கு அவர் தான் கேமராமேன். துப்பாக்கி படத்துல வந்து அந்த ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து இவர் இல்ல, சந்தோஷ் சிவன் இல்ல, அவைலபிள் இல்ல. அப்ப இவரு தான் பண்ணி கொடுத்தாரு. சூப்பரா பண்ணி கொடுப்பாரு. இந்த பேட்ச் ஒர்க் பண்றது அப்ப வந்து புலி படத்துக்கு ஒட்டுமொத்தமா கேமராமேன் அவரு தான். ஹிந்தியில நிறைய படங்களுக்கு வந்து நட்டி கேமரா பண்ணிருக்காரு. அந்த வகையில விஜய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர் தான், க்ளோஸ் சர்க்கிள் இருக்க நபர் தான். அதனால நட்டி உரிமை எடுத்துட்டு அந்த படத்தை நம்ம பண்ணிட்டாரு. அந்த யூத் அசிஸ்டன்ட் ஒரு வகையில வந்து மிஸ்கின் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணவர் தான் அந்த இடத்துல. யூத்ல அசிஸ்டன்ட் இல்லங்க, யூத்ல அவர் கேமராமேனுங்க. பாருங்க அசிஸ்டன்ட் கேமராமேனா தெரியல, யூத்ல ஒர்க் பண்ணி கேமராமேன் நிறைய படம் நட்டி வந்து நிறைய படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த படத்துல மிஸ்கின் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டேரக்டர். ஏங்க நீங்க அசிஸ்டன்ட் டேரக்டருங்க நிறைய கொலைப்பட்டு போயிட்டாரு. பரவாயில்ல அவரு. ஆனா என்னன்னா கேமராமேனா வந்து அவரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு யார் நட்டி. ஆனா உரிமையில வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் தப்பா நினைச்சிக்க மாட்டாருங்கிற மாதிரி பண்ணாரா இல்லைங்கிறது நானும் படம் பார்க்கல, அந்த படம் பார்க்க போறதும் கிடையாது, பாக்குற மாதிரி ஐடியாவும் கிடையாது. அது
அந்த படம் எப்படி என்ன இப்படி பரணிக்கு அந்த படம் பார்த்துட்டு சொன்ன அப்படி அது யாருமே தாக்கி பேசலண்ணா, யாருமே இது பண்ணல. 2 நடிகர்கள் ஏதோ இல்ல அவங்க 2 பேசிக்கிறாங்க நடிகர்கள் அப்படின்னா தான் சொன்னேன் நானு. 2 நடிகர்கள் அப்படி லேசா தான் பண்ணிருக்காங்க, பெருசாலாம் தாக்கம் பண்ணல. கிளைமேக்ஸ் தான் 2 நடிகர் மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னாரு. இல்ல அப்புறமேட்டு இன்னொரு நண்பர் 2 ஆக்டரை வச்சு 2 ஆக்டரை வந்து தாக்கியிருக்காங்க 2 சீன்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது 2 சீன்ஸ்ல தாக்கிருக்காங்கன்னு சொன்னாரு. நான் பாக்குற ஐடியாவும் இல்லைன்னு விட்டேன், அப்படி அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சாய் சித்ரா சொன்னீங்கல்ல, அது நானும் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. மத்த இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஒரு 1/2 hour மேல பார்க்க முடியாது. இந்த சாய் சித்ரா பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 5 எபிசோட் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டா அவர் பேசவே மாட்டாரு. அவர் ஆரம்பிச்சு வைப்பாரு, ஆப்போசிட்ல இருக்க ஃபுல்லா சொல்லி முடிப்பாங்க. நிறைய இந்த சிங்கம் புலி இதெல்லாம் பார்த்தேன் நான். அது பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அது போல அவரோட இது மட்டும் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆப்போசிட்ல நின்று பேசுறவங்க ஃபுல்லா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அன்னைக்கு என்ன நடந்தது அது வந்து கரெக்டா சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் அப்படியே அமைதியா இருப்பார். சும்மா ஒரு கேள்வி கேட்பாரு. உண்மையாலே அந்த பழைய ஆக்டர்ஸ் எல்லாம் வராங்களே, அதெல்லாம் கேட்கும்போது சூப்பரா இருக்கு. ஆக்டர்ஸ், டைரக்டர் நல்லா இருக்கும் அது. அண்ணா ஜெய் சிபி சத்யராஜ் பாத்தீங்களா? ஏங்க அதுல என்னங்க பக்கத்துக்கு இருக்கு? என்ன கேம் பிரச்சாரம் போனாங்கல்ல, அது சொல்றாரு. எஸ்ஆர்எம்மா? பிரச்சாரம். ஆமா ஆமா, பிரச்சாரமா தெரியல, நான் பாக்கல. சிபி சக்கரவர்த்தி ட்வீட் தான் பார்த்தேன். பிரச்சாரம் யாருமே ரொம்ப நாளா பாக்கல, இன்னைக்குதான் பார்த்தாங்க. சரி, ரைட், ஓகே. சாய் சித்ரா சொன்னார்ல, அது எனக்கு இந்த சமீபத்துல வந்து ஏன் அவர் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு சந்தான பாரதி இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். கூட அந்த பழைய நடிகர் ஒருத்தர் வந்து பேட்டி எடுத்தாரு. அதான் அவரை போட்டு குழப்புறா 1008 பேர் சொல்லி குழப்பிட்டாரு. அப்பதான் சாய் சித்ரா வந்து இந்த காவியமாக தெரிகிறார் அப்படின்னு சொல்லி மீன் வந்துட்டு வரும்ல, அந்த மாதிரி எவ்வளவு சூப்பரா அவர் பண்றாருங்கிறது தெரியும். இன்னொரு இன்டர்வியூ வந்து ஒரு பேட்டி பிகைன்ஸ் நினைக்கிறேன், கலாட்டாவா தெரியல. அந்த கேள்வி கேட்கறவங்க மண்டை ஆட்டுறாங்க, பதில் சொல்ல நமக்கு மண்டை கழுத்தொலி வந்துடும் போல இருக்கு. இன்னும் அந்த ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு ஏப்ப இந்த ஆட்ட மண்டை ஒண்ணும் இந்த தலை நிக்காத குழந்தை ஆட்டுற மாதிரி ஆட்டுற, தலை உனக்கு நின்றுச்சு, உனக்கு வயசு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அப்படியே பேசாம நில்லு இந்த மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் தெரியும் சாய் சித்ரா பத்தி அவர் சூப்பரா சித்ரா சூப்பரா பண்றாரு. எதுவும் குறுக்க பேசாம அப்படியே அவங்களே மறந்தாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்து அப்படியா அப்படின்னு கேட்டா மட்டும் முடிஞ்சது. ஏன்னா இவரு பாயிண்ட் எடுத்து இவர் வாயில சொல்ற மாதிரி இல்லாம ஏதாவது ஒன்று போட்டு வாங்குறது நல்லா பண்றாரு. என்டர்டைன்மெண்டா இருக்கு, அவ்வளவுதான். அதனால அது தவிர வேற எதுவும் அவருக்கு எல்லாம் தெரியும்லண்ணே, அந்த டைம்ல இருந்த நியூஸ் எல்லாமே தெரியும். அதனால அமைதியாவே இருப்பாரு. டக்குன்னு மறந்தாங்கன்னா அவர் அந்த படத்துல ஒர்க் பண்ணியே இருப்பாரு, ஆனா அவர் அதை பத்தி பேசவே மாட்டாரு. உங்களுக்கே தெரியுமா சார், நீங்க அந்த படத்துல இருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி ரீசெண்டா அந்த கார்த்திக் பத்தி இது பண்ணாங்கல்ல, அந்த கூட கொஞ்சம் வைரல் ஆகி போச்சு. அதெல்லாம் அவருக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். லைட்டா அங்க இருக்கிறவர் கடகடன்னு அருவி ஓடுற மாதிரி எல்லாத்தையும் கொட்டி தெரியுமா. அவர் கேட்டது கேள்வி என்ன தெரியுமா? காரணம் என்னன்னா, கார்த்தியை வச்சு அவர் டேரக்ட் பண்ணிருக்கிறாரு. உத்தரலட்சுமணன் கார்த்தியை வச்சு டேரக்ட் பண்ணி அது படாத பாடுபட்டிருக்கிறாரு அவரு. இவர் சொல்லும் போது அவர் கேள்வி கேட்டது காரணமே அதான். பயங்கரமா போட்டு அவர்தான் ப்ரோ. ஏன் அவர் ஏகப்பட்ட பேத்துக்கு அவர் நிறைய பேர் அறிமுகம். ரேவதி அறிமுகப்படுத்தல ப்ரொடியூசரா இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல ரேவதி அறிமுகமானாங்க. கமலே ஒரு டேரக்ஷன் நடிச்சிருக்காரு, சூரசம்ஹாரம். அந்த மாதிரி சூரசம்ஹாரம் ஃபிளாப் படம் தான் நடிச்சிருக்காரு. அது அட்டர் ஃபிளாப் படம் சூரசம்ஹாரம். பிரகாஷ் ப்ரோ, படத்தை விடுங்க ப்ரோ, எங்க அண்ணனை பாருங்க ப்ரோ. எல்லாருமே வந்து அழுகுறாங்க ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லாவே. எங்க அண்ணன் நேற்று வந்துட்டு முட்டி போட்டு நடந்து போனது வந்து தாங்க முடியல பிரகாஷ் ப்ரோ. நீங்க அப்படியே சிம்பூட்டா வருவீங்களோன்னு பயந்துட்டேன். ஓகே ஓகே, கண்டினியூ. இல்ல அந்த பக்கம் வரல. அது சினிமாக்கே விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் பேச முடியும், நாளைக்கு 6 மணிக்கு மேல பேச முடியாது. அப்படிலாம் இல்லையாமே, நாளைக்கு பேசலாம். இப்பதான் கேட்டேன். பரணி இருங்க, பரணி இது வந்து சுகுமார் ப்ரோ வந்து உண்மையில ஃபீல் பண்றாரு. இல்ல உண்மையாவே பிரகாஷ் ப்ரோக்கு 4-5 நான் நிறைய 10 ரீல் கிட்ட அமிச்சேன். மொத்தமா ஃபீல் பண்ற ரீல் தான். அவர் நினைச்சிருந்தா ஏசி ரூம்ல நல்லா சம்பளம் வாங்கின்னு அப்படி ஏன்னா எங்களுக்காக ஏன்னா வந்தீங்கன்ட்டு எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் வந்து அங்க அழுகை சத்தம். அது இந்த பாட்டு வேற போட்டாங்களா, அது பேசிக்காவே ரொம்ப எமோஷனலான பாட்டு. அந்த திருப்பாச்சில அவதாரம் அது என்ன தவம் செஞ்சு போட்டோம் அப்படின்னு அதெல்லாம் வந்து அப்படியே கேட்கும்போது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகுதுங்க. அது என்னன்னே சொல்ல தெரியல.
எல்லாருமே இன்னொரு ரீல்ஸும் போட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்தோட இருக்காங்க. ரஜினியும் குடும்பத்தோட இருக்காரு, இப்போ அஜித் குடும்பத்தோட இருக்காரு, சூர்யா குடும்பத்தோட, சிவகார்த்திகேயன். நம்ம இவர் மட்டும் தனியா இருக்காரு, நம்மள நம்பி வந்துட்டாரு அப்படின்னு வேற வீடியோ. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே எமோஷனல் ஆகுதுதான் விஷால். நீங்க பேசுறத பார்த்தா எமோஷனல் மாதிரியே தெரியல ப்ரோ. விஷால் அது என்ன இல்ல ப்ரோ, அதுக்கு நான் அழுதா காட்ட முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு அல்காரிதம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 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 வீடியோ பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு 2 வாட்டி தொடர்ந்து அதை பார்த்துட்டோம்னா அது சம்மந்தமா தான் ஒரு மொத்தம் ஓப்பன் பண்ணாலே. இப்போ எனக்கு அது அந்த பக்கம் போனாலே காலையில வேற ஒருத்தர், ஒரு சின்ன தம்பி யாருன்னு தெரியல, கழுத்து அறுத்துப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்க தயவு செய்து, வேற வழி தெரியல எனக்கு, ப்ளீஸ் தயவு செய்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, அதுவுமே பிரகாஷ் ப்ரோக்கு அமிச்சேன் நான். இது என்னன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, சிரிச்சுன்னு பேசினாலும் நீங்க பேசுறது எமோஷனலா தெரியலன்றீங்க. கொஞ்சம் நான் லைட்டா ஒரு லாஸ்ட் வீக் வரையும் ஆசிலேஷனா இருந்தேன் யாருக்கு போடலான்னு. இப்போ முடிவு எடுத்துட்டேன். சொல்ல மாட்டேன், பட் ஆனால் எடுத்துட்டேன். இன்னொரு நினைச்சேன். இன்னைக்கு ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தோம் போன்ல. ஜஸ்ட் வந்து அவரு வேலிடான ஒரு பாயிண்ட் கேட்டார். இது யோசிக்கிற பாயிண்ட் தான். இவ்வளவு கூட்டம் சேருது, அதாவது எங்க போனாலும் இவ்வளவு கூட்டம் சேருது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி அவர் பார்த்துட்டு போறாங்களே, அதுல கொஞ்சம் கூடவா ஓட்டா மாறாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டார். அது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தானே. ஏன்னா ஒரு 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 10,000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அது எல்லாருமே பிடிச்சி அது அது ஓகே. அந்த 10,000த்துல வந்து ஒரு ஒரு 2,000 ஓட்டு கூட வராது, இல்ல ஒரு 1000 ஓட்டு கூட வராது. அப்படிதான் கணக்கு போடணும். அப்படி சுகுமார் ப்ரோ, யாருமே ஓட்டு வராது இதுவரை சொல்லவே இல்ல ப்ரோ. நீங்க புதுசா அந்த கேள்வி கேக்குறீங்க. இல்ல யாராவது ப்ரோ, முனிஷ் ஓட்டு நான் வராதுன்றது தான் நான் என்ன யாராவது இதுவரை முனிஷ் இருக்காரா? ஓட்டு வராதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்க? இல்லங்க, ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு முனிஷ் ப்ரோ, பேச ஜெயிக்கிற விடுங்க. அளவுக்கு ஓட்டு வருமா ஓட்டு வராதான்றதான் வச்சு. இல்ல, ஒரு குழந்தை இருக்காங்க. இருங்க, நான் பேசி என்ன நான் பேச ஒரு விடுங்க. குழந்தை முடிக்கிட்டு நடுவுல நீங்க வேற ஏங்க எனக்கு ஃப்ளோ. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எல்லாருக்குமே நான் சொல்றேன் கேளுங்க. ஓட்டு வராதா, 2000 வராதா, 3000 வராதுன்னு சொன்னீங்களே, யாருமே அவருக்கு ஓட்டு வராது இதுவரை சொல்லவே இல்ல. எல்லாருமே ஓட்டு வரும் தான் சொல்லியிருக்காங்க. அது சீட்டா மாறுற அளவுக்கு வருமா வராதான்றது மட்டும் தான் இங்க கொஸ்டினா இருக்கிறது. அது எனக்கு என்ன சொல்ல விட மாட்டீங்களே நீங்க, அதுதான் சொல்லவே விட மாட்டீங்களே. இப்போ என்னன்னா, எல்லார் வீட்டுக்குமே எடுத்துங்க. இப்ப எங்க ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க வீடே எடுத்துங்க. வீட்டுக்கு ஒரு விஜயாச்சும் மினிமம் இருப்பாங்க அப்படின்னு வந்து என்னோட கணிப்பு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு விஜயாச்சும் வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு அவர் ஆல்ரெடி அவரே அது சொல்லியிருப்பாரு. அது தெரியல, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எலெக்ஷனா இருக்காதோ அப்படின்னு வந்து எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கு. என்னை பொறுத்தவரையும் வந்து அவர் வந்து ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அது சொல்லவும் முடியாது. ஏன்னா அது எல்லாரும் மாதிரியும் நம்மளும் வந்து ஒண்ணுமே தெரியாது அவர் தான் வின் பண்ணி சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் கிடையாது. கண்டிப்பா வந்து அவர் வந்து ஒரு இந்த எலெக்ஷன்ல அவரோட பிளே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. அவர் வாங்க போற சீட் ஆகட்டும், அவர் வின் பண்ற பெர்சன்டேஜ், அதான் வாங்க போற ஓட் பெர்சன்டேஜா இருக்கட்டும். எவ்வளவு பர்சன்டேஜ் எதிர்பார்க்கறீங்க நீங்க? நான் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு 15% எதிர்பார்க்கறேன்பா. அதாவது என்னன்னா 15 நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கம்மியா தெரியும். பட் ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வித்தவுட் ஒரு எந்த ஒரு அலையன்ஸ் இல்லாம ஒரு எப்படி சொல்றது, டோட்டலாவே வந்துட்டு ஒரு அப்படியே போய் ஒரு 15 டு ஒரு அந்த அந்த ரேஞ்சில் வாங்க 15 தாண்டாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட், அது பெரிய பூஸ்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. 15 ஒரு சீட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா சீட்டா எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 இல்ல 4 அப்படின்னு நான் மினிமம் சொல்றேன். மேக்ஸிமம் எவ்வளோனா அது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒன் கன்ஃபார்மா வந்து பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்கிறாரு, அது வந்து ஷுவர் ஷார்ட்டா சொல்ல முடியும். அது தாண்டி வர சீட்டு தான் வந்து யாருது அப்படின்னு முடிவு பண்ண முடியல. மேபி அது 1க்கு மேல வர்றது எல்லாமே வந்து நான் வந்து மினிமம் 3, அவ்வளவுதான். 3க்கு மேல வந்து வருமா அப்படின்றது எனக்கு ஷுவரா தெரியல. ஒரு 1, 1, 2, 3 அந்த ரேஞ்சில் எது வந்தாலுமே அது பெரிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எதுவுமே அலையன்ஸ் இல்லாம நான் பல வருஷமா சில பேர்லாம் வந்துட்டு ஆரம்பிச்சு சீட்டே வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது வந்து வாங்கினாலே அது ஒரு பெரிய ஒரு ஒரு அது வந்து அவங்க 31க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சா இருக்கும், ஒரு இதுவா மாறும். இது என்னோட ஒப்பீனியனு. பட் ஆனா பார்ப்போம். அது வந்து அதிகமா ஆகுறதுன்றது வந்து நம்ம கையில் அதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல இந்த எலெக்ஷன் பொறுத்த வரையும். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் நிக்கிறாரு, அவருக்கு வந்து பார்த்துட்டோம் அவரோட க்ரௌடு எங்க வந்தாலும் க்ரௌட் புல்லரா இருக்காரு. அந்த க்ரௌட் எல்லாம் ஓட்டா மாறுமா இல்லையான்றது வந்துட்டு இந்த ரிசல்ட்ல தான் தெரியும். அது ஓட்டா மாறுச்சுன்னா எவ்வளவு மாறுது, எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குறாரு, எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகுது, இது எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்போ வரையும் ஒரு சீட்டு
100% வந்துட்டு கன்ஃபார்மா சொல்லலாம் அது பெரம்பூர் தொகுதி. இல்ல எனக்கு செங்கோட்டையனுமே ஜெயிப்பாருன்னு இல்ல தோணுது. அது வந்து எனக்கு தெரியல, என்னோட கெஸ். செங்கோட்டையன் வந்து நான் ஜெயிப்பாரா இல்லையான்றது ஆசிலேஷன்ல தான் வச்சிருக்கேன். அதுக்கு ரீசன் இருக்கு. நான் செங்கோட்டையன் வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஓபிஎஸ் வந்து ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் வந்து இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்துட்டு போடியில வந்து பெருசா ஜெயிச்சிருக்காரு. போன வாட்டியுமே ஜெயிச்சிருக்காருன்னு பல வாட்டி ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அவருக்கு அந்த இரட்டையிலேன்னு ஒரு பெருசான ஒரு இது இருந்தது. இப்போ ஒரு மாறி நிக்கிற மக்கள் வந்து இதுவாவாங்களே, அதிருப்தி ஆவாங்க. அதே தான் செங்கோட்டையனுக்குமே நடக்கும். நீ இத்தனை வருஷமா இருந்த ஒரு கட்சி, அந்த ஒரு கட்சிக்குன்னு ஒரு சுகுமார் ப்ரோ நீங்க சொல்றது அப்படிதான். செங்கோட்டை நிறுவனத்துல ஓட்டு கேட்க போறாரு. அப்போ ஒரு பெரியவங்க சொல்றாங்க கொங்கு சட்டசபையில கண்டிப்பா நான் போட்டுருவோம்பா ரெட்டையில சுகுமார் அண்ணா பிரேக் ஆகுதுல்ல, ரெட்டையில அவ்வளவுதான் மைண்ட் பிரேக் ஆகுது. ரெட்டையில நான் கண்டிப்பா போட்டுருப்பா. உனக்கு தான் ரெட்டையில போடுவாங்க. அது செங்கோட்டையனும் ஒரு இடத்துல சொன்னார், புரிய வைக்க வேண்டியதா பிரகாஷ் போத சொல்லி எனக்கே தெரியும், புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. நான் அவர் வந்தாலே ரெட்டையிலைக்கு போட்டுறமான்னு சொல்றாங்களாம். அவர் விசில் சின்னத்துல நிக்கிறமான்னு வந்து புரிய வைக்கிறாராம். அந்த மாதிரி அது எல்லாமே சொல்ல முடியாது விஷால். கட்சி மாறி வந்தவங்க எல்லாம் வந்து ஷோர் ஷாட்டா ஜெயிப்பாருன்னு வந்து நம்மளால இல்ல சுகுமார் எனக்கு வேற யாரையும் 2 விஜய் 2 இடம் பிளஸ் இவர் தான் எனக்கு வேற யாரும் எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியல யார் வின் பண்ணுவாங்க. இல்லப்பா அதுதான் சொல்றேன், ஸ்ட்ராங்ன்றது தாண்டி சர்ப்ரைஸ் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஏடிஎம்கே ஒரு இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிஜேபி ஒரு எக்ஸாம்பிள் டைரக்டா ஒரு சில இடத்துலலாம் டிஎம்கே டைரக்டா நிக்கல, அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டி நிக்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து ஒரு சில இடத்துல டைரக்டா நிக்கல, அலையன்ஸ் பார்ட்டி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன். அந்த இடத்துல வந்துட்டு தாவேக்கா எத்தனா ஸ்கோர் பண்ணுமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுல ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. அதெல்லாமே பார்த்து ஃபேக்டரா வந்து ஒரு 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 200 வாக்கு 300 வாக்குல எல்லாம் கூட வந்துட்டு சீட்டை வாங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்ற மாதிரி நம்புறேன். நான் அனலைசிஸ் பண்ண வரையும் வந்து இது இப்படியும் போகலாம். அதாவது விஜய் வந்து வாங்குற ஓட்டு எல்லாமே வந்து டிஎம்கேக்கு அப்போஸ் பண்ணி தான் நிறைய ஓட்டு விஜய் வந்து வாங்குறாரு அப்படின்னா, அப்போ போன வாட்டி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பெரிய வந்து வித்தியாசம் கிடையாது. அந்த வின்னிங் பர்சன்டேஜ் நிறைய தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஓட்டு 700 ஓட்டு 500 ஓட்டு அந்த ரேஞ்சில் நிறைய இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஏடிஎம்கே வந்துட்டு பவர்ல வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்படி ஏடிஎம்கே பவர் வரல அப்படின்னா விஜய் வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது, இதெல்லாமே நிறைய இருக்கு. பார்ப்போம். இந்த எலெக்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் ஷியூரா சொல்லிக்கிறேன், இப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டி திரும்பியும் வந்து ரூல் பண்ணணும்னா அது டைரக்டா அவ்வளவு ஈஸியா அமையுமா அப்படின்றது தெரியல. கிளீன் ஸ்வீப் இருக்காது, அது மட்டும் ஷியூரா சொல்லிக்கலாம். பிரகாஷ் ப்ரோ நானும் சொல்ல நினைச்சேன், நேற்று எல்லாரும் பாத்தீங்கன்னா டிஎம்கே 170 வரும், 160 வரும், 168 வரும், 165 வரும். விஜய் வந்ததுக்கான எஃபெக்ட் என்ன? விஜய் எல்லாருமே சொல்றாங்க. அதுதான் ப்ரோ அதுக்கு ஆன்சர் இருக்கு. என்னன்னா அதுக்கு ஆன்சர் தாண்டி 21ல எடப்பாடிக்கு வந்து ரொம்ப அகெயின்ஸ்டா இருந்தாங்க எல்லாருமே. ரீசன் வந்துட்டு அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூலாம் அந்த டைம்ல அவங்க பீரியட்ல நிறைய பண்ணிட்டாங்கல்ல அந்த டைம்ல. ஸோ கண்டிப்பா வந்து அவங்க ஜெயிக்கவே கூடாதுன்ற எப்பவுமே ஒரு சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்ச் வந்து 2016லேயே நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து அது ஏன்னா அவங்க 2014ல வந்து அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எல்லாமே வந்து ரிசல்ட் அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்தது. சர்வேலுமே கூட வந்து டஃப் ஃபைட்டா இருக்கும், இல்ல வந்து நிறைய சர்வே டிஎம்கே ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனா ஒண்ணு வந்து அந்த பிரிச்ச ஓட்டோட பர்சன்டேஜ் தான் வந்து இவங்க லீடர் காரணமா இருந்தது. அது அப்ப 21ல இது வந்து எடப்பாடி கிளீனா அடிப்பாரு, ஸ்டாலின் கிளீனா ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனா கிளீனாலாம் ஜெயிக்கல. எதிர்கட்சி இவங்க நிறைய சீட் வின் பண்ணி தான் வந்தாங்க. எதிர்கட்சியில நிறைய இடத்துல ஓட்டு வித்தியாசமே பாத்தீங்கன்னா எங்க தொகுதியிலேயே வந்து ஒரு 500 ஓட்டு வித்தியாசம் 400 ஓட்டு வித்தியாசத்துல தான் துரைமுருகன் ஜெயிச்சாரு. அவர் கட்சியில ஒரு எத்தனை வருஷமா இருந்திருக்கலாம், பெரிய புலியா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், அவரே 400 ஓட்டு அது கடைசி ரவுண்ட்ல தான் அவர் லீட் ஆனாரு. அந்த மாதிரி நிறைய இடத்துல இழுபறியாச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப மினிமல் மார்ஜின்ல தான் ஜெயிச்சாங்க. கிளீன் ஸ்வீப்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் வந்துட்டு எதிர்கட்சியில் அவ்வளவு சீட் வாங்கி உட்காந்துருக்காங்க. இது எடப்பாடி வந்துட்டு முதலமைச்சர் கேண்டிடேட்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா உட்கார்றாரு. அதுக்கு முன்னாடி வேணா வந்து அவர் மக்கள் தலைவனா இல்லாம அவர் வந்து வேற ஒருத்தர் ரெஃபர் பண்ணி அவர் சிஎம் ஆயிருக்கலாம். பட் ஆனா 21ல அப்படி நடக்கல. அப்போ 26ல மட்டும் எப்படி கிளீன் ஸ்வீப்பா வந்துட்டு, ஏன்னா மக்கள் இன்னும் வந்து இந்த 5 வருஷம் வந்துட்டு ஆட்சி மேல வந்து ஆளுங்கட்சி மேல எதிர்ப்பே இல்லாம வெறுப்பே இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏகப்பட்ட வெறுப்பு எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லா ஆட்சி மேலேயும் நடக்கும். அது ஒரு 5 வருஷம் பீரியட் நடந்தா அடுத்த 5 வருஷம் கண்டினியூ பண்றதுன்றது வந்துட்டு அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அல்ல எல்லா இடத்துலயுமே. அது இந்த வாட்டி வந்து ரொம்ப அந்த எதிர்ப்பும் இருக்கிறதுனால கிளீன் ஸ்வீப்ன்றது வந்து பாசிபிளே கிடையாது. இப்பயும் சொல்றேன், கிளீன் ஸ்வீப் சான்ஸே கிடையாது. டஃபா தான் இருக்கும், கண்டிப்பா டஃபா இருக்கும். அப்படியே வந்து ஜெயிச்சாலுமே கூட
அவங்க வந்துட்டு ஒரு அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு 20 சீட் டிஃபரன்ஸே வரும் ஜெயிச்சா, யார் ஜெயிச்சாலுமே. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎம்கே வந்து ஒரு ஒரு 120 சீட்ஸ் வின் பண்றாங்கன்னா, ஆப்போனன்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு நியர் டு ஒரு 80-90 ரேஞ்சில் வந்துருவாங்க, 90 to 100 ரேஞ்சில் வருவாங்க. அப்படிதான் நடக்கும். இந்த 170 180 எல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைங்க, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒரு மினிமலா அது பர்சன்டேஜாவே வந்து பாத்தீங்கன்னா அப்ப விஜயோட இம்பாக்டே அங்க இருக்கவே இருக்காது. அது டோட்டலாவே மாறும். நீங்க வேணா பாருங்க ரிசல்ட் அப்போ அது டோட்டலா மாறும். கள நிலவரம் தாண்டி எல்லாரும் சொல்றாங்க கள நிலவரம் வந்துட்டு களத்துல இறங்கி வேலை பார்த்தாதான் அரசியல்னு. இப்போ மாடர்ன் வேர்ல்டு எல்லாமே மாறிடுச்சு. இப்போ அதோட ரிசல்ட் தான் இப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. May 4th வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். 23rd அதோட வந்து எத்தனை பேர் அது ஓட்டா போட போறாங்க அப்படின்றது வந்துட்டு இருக்கு. யாருக்கு போட போறாங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான எலெக்ஷன் கிடையாது இது. அது நான் சொல்லிக்கிறேன், என்னோட ஒப்பீனியன் இது. சரி, May 4 எத்தனை மணிக்கு ஸ்பேஸ் போடுவீங்க? தெரியலப்பா. May 4 வந்து யார் ஜெயிச்சாலுமே ஸ்பேஸ் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இது யாருக்குமே அப்போஸ் பண்ணி சொல்லணும்னுலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நிக்கிறாங்க, அவங்க எவ்வளவு வாங்குறாங்கன்றது பொறுத்து தான் அந்த ஸ்பேஸும் சரி, அன்னைக்கான நாளும் சரி, அதுக்கப்புறமா வர அந்த ஃபியூச்சரும் சரி, அது எப்படி இருக்குன்றது மெயினா. இப்போ இங்கே டிவிக்கே சப்போர்ட்டர் யார் வேணா இருக்கான், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, தனியா நிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குறீங்க, எவ்வளவு சீட் வாங்குறீங்க அப்படின்றது தான் உங்க ஃபோக்கஸா இருக்கணுமே தவிர 234 நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம தலைவர் தான் 26 சிஎம் அப்படின்ற ஒரு நவெல்லாம் இல்லாம 26 எப்படி ப்ராக்ரஸ் பண்றோம், அதுக்கப்புறம் எம்பி லோக்கல் பாடி எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன் நிறைய இருக்கு. 31 வந்து அது எப்படியா மாறுது. வந்தவனே வந்து யாருமே சிஎம் ஆயிட முடியாது, யாராலுமே சொல்றேன். இப்போ எம்ஜிஆரே எடுத்துக்கோங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சுன்னு சிஎம் சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அவர் 2 வாட்டி எம்எல்ஏவா இருந்து ஜெயிச்சிருக்காரு ஆயன விளக்குல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவரு அருப்புக்கோட்டையா அங்க வந்து நின்று அவர் வந்து தனி கட்சி தொடங்கி ஜெயிச்சாரு. அப்ப இருக்கிற சோசியல் மீடியா, அப்ப இருக்கிற இது எல்லாமே வேற. சோ ஒருத்தர் முதல் வாட்டி கட்சி ஆரம்பிச்சா தனித்து நின்னாங்க அப்படின்னா 234 தொகுதியிலுமே பெர்சன்டேஜ் அண்ட் சீட்டு எவ்வளவு வாங்கினாருன்றது தான் முக்கியம். அதனால வந்து நல்ல பெர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து 2031 ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அது வரையும் கண்டினியூ பண்ணணும் அவரு அந்த மூமெண்டம் கண்டினியூ பண்ணாம மக்கள் நீதி மையம் பண்ண தப்பு இவரும் பண்ணிட்டாரு அப்படின்னா கட்சி வந்து டிசால்வ் ஆயிடும். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதுலயுமே உண்மையாவே கமல் மேல நிறைய மரியாதை இருந்து 4 நாள் இல்ல 4 நாள் கமல் மேல மரியாதையுமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரொம்ப இந்த ரீசெண்டா இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் கமல் மேல இருந்த மரியாதையுமே வந்து அது சொல்லி முடிச்சிடுறேன் இருங்க. அவர் ராஜராஜ சோழனோட இவர் வந்து கோயிலுக்கு நிறைய முழக்கம் பண்ணி இது பண்ணிருக்காரு அப்படி இப்படின்லாம் வந்து பேசுனதெல்லாம் இருந்த கொஞ்ச நஞ்சு இது கூட வந்து சினிமால அவர் சேர்த்து வச்ச அந்த இதுவெல்லாம் கூட அதுல டோட்டலா போயிடும் போல, அந்த அளவுக்கு மோசமா பேசுறாரு. அதெல்லாம் அப்படிலாம் பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. அது அவர் ஏன் அவரோட இமேஜ் வந்து அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாருன்னு அந்த மாதிரி மத்தவங்க. சரி, கொடமுழக்கம் எதுவுமே பண்ணலங்கிறீங்களா? இல்ல ப்ரோ, ராஜராஜ சோழனை வந்து கம்பேர் முதல்ல வந்து ஹிஸ்டரிய வந்து குடமுழக்கு பண்ணிருக்காங்களா இல்லையா? பண்ணிருக்காங்களே வச்சுங்களேன், பண்ணிருக்காரு. ஆனா ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறுல வந்து ஒரு பெரிய ஒரு பதிவுல இருக்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்ணாருன்ற லைவ்ல யாரும் போய் பார்க்கல. அவரை மேபி அவர் ஈக்குவலா பண்ணிருக்கலாம்னு கூட சொல்லலாம். இல்ல வந்து அவரு முதல்ல அவர் பீட் பண்ணிட்டாருன்னு எந்த ரெக்கார்ட்ஸ் வச்சு அவர் சொல்றாரு? உங்கள்ட்ட எந்த ரெக்கார்ட் வச்சு அவர் இல்லங்கிறீங்க? அத கம்பேரே பண்ணக்கூடாது பிரகாஷ் ப்ரோ. கமல் பாராட்டுறது பூரா எல்லாமே கரெக்டா பாராட்டிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் அக்யூரேட். கமலை மட்டும் சொல்றீங்களே, கமலுக்கு நாலேஜ் இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? அது இந்த ஒரு ஸ்வீட்லயே தெரிஞ்சிச்சு பிரகாஷ் ப்ரோ, அவர் எவ்வளவு மோசமா வந்து முட்டு கொடுக்குறாருன்னு. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து கமல் மேல நிறைய வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க பட ரிவ்யூல, ஓகே. ஆனா பர்சனலா அவரு குடமுழுக்க பத்தி பேசியிருக்காரு, இத்தனை கோயில் குடமுழுக்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இது ஒரு 5 வருஷத்துல நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு பக்தி இல்ல, கடவுள் மறுப்பு சொல்றாங்க, கடவுள் மறுப்பு கல்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி, சாமி இல்லைன்னு சொல்ற கட்சி அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்லிட்டு இருக்க ஒரு கட்சி, இது வரைக்கும் இல்லாத ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர் குடமுழுக்கு அப்படின்னு கும்பாபிஷேகம். இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காரு. அந்த காலத்துல அவங்களே பண்ணிருப்பாங்க இல்ல தெரியல, இவர் இந்த காலத்துல இப்படி பண்ணிருக்காரு. உதாரணத்துக்கு அப்படி சொல்லல, அவங்களே பண்ணிருப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லல பிரகாஷ் ப்ரோ. இல்லங்க, கூடவே சொல்லுங்க வச்சுங்க, அது உதாரணத்துக்கு சொல்றாங்க. நம்பர் இருக்கா இல்லையா? நம்பர் இருக்கா இல்லையா? இல்ல இப்ப சிம்பிளா ஒருத்தர் வந்து ரீசெண்டா என் ஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்ச பையன் இல்ல
தெரிஞ்ச பையன் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சான். பிரகாஷ் என்ன ப்ரோ, வச்சான்னா, பிரகாஷ் ப்ரோ, இல்ல சரி பிரகாஷ் bro, கமல் இருங்க பேசுறதுலாம் கொஞ்சம் ஓவர் தான் ப்ரோ. அதுக்கெல்லாம் வந்து இல்ல இல்ல கூடாதீங்க ப்ரோ. என் கமல் தெரிஞ்ச சொன்னதெல்லாம் அதான் என் கொஞ்சம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சுகுமார் ஒருத்தன் ப்ரோ, ஸ்டேட்டஸ் இல்ல வச்சான். இல்ல என்ன இல்ல சொன்னா, இல்ல இல்ல சும்மா இருங்க வெளியான இருங்க கைதி. இருங்க நான் வந்து இருங்க ஊழலே இருங்க பண்ணாத, என் ஊழலை தெரிஞ்ச செய்து ஃப்ரெண்ட் வச்சுதான் ஒருத்தன் பேசினாரு. பிரகாஷ் bro, நேத்து இருங்க செந்தில் என் தெரிஞ்ச பாலாஜி கூட நின்று பேசுறாரு. என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டஸ் ஒருத்தரா வச்சான். என்ன பேசுங்க, வச்சானா, ஒரு ஒருத்தரா கமலே பேசுங்க. டிவியை உடைச்சாள் அதான் தானேங்க. முனிஷ் இருக்காரா? இருங்க பிரகாஷ் ப்ரோ, என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சா. என்ன வச்சானா, எம்ஜிஆர் விட வந்து விஜய் வந்து 1000 மடங்கு வந்து ஜாஸ்தி, அவருக்கு கிரவுட் புல்லிங் அதோட ஜாஸ்தின்னா. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஏன்டா உங்க உங்க தலைவரே வந்துட்டு எம்ஜிஆர் தான் வந்து வழிகாட்டா வச்சு அரசியல் இது பண்றாரு அப்படின்னா, அது ஜஸ்ட் வந்து எங்களுக்கு வழிகாட்டி தான். அதுக்குன்ட்டு அவருக்கு கீழே நாங்க இல்ல, அவரோட நான் மேல. அப்போ அவ்வளோ டே அவருக்கு அவ்வளோ க்ரௌட் வந்ததுடானா, எவ்வளவு வந்தது சொல்லுங்க கணக்கு, எங்களுக்கு இவ்வளவு க்ரௌட் வந்திருக்கு, நாங்க வந்து ரெக்கார்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு பேசுறான். இது அப்படிதான் இருக்கு கமலோட ஸ்பீச்சுமே, கிட்டத்தட்ட அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ஸ்டாட்ஸ் கிடையாது, அப்போ எதுவுமே கிடையாது. ஆனா வந்து அப்ப அந்த டைம்ல புல் பண்ணதை வச்சுட்டு இப்ப கம்பேர் பண்ணி அவன் பேசினாலே அது கம்பாரிசனே தப்பு இல்ல, அது இல்லங்க, கம்பேரே நான் சொல்றது பண்ணக்கூடாது. என்னன்னா, நீங்க என்ன வேணா அரசியல் இல்ல சொல்லுங்க, ப்ரெடிக்ஷன் கூட சொல்லுங்க. ஆனா இன்னொருத்தர மட்டும் தட்டி சொல்லாங்கன்னு சொல்றேன். கமலுக்கு கண்டிப்பா அறிவே பிரகாஷ் இல்லைன்னு ப்ரோ, இந்த இல்ல சொல்லாதீங்க. விஷயத்துல சொல்லலாம் சுகுமார், ப்ரோ. இல்ல சுகுமார் ப்ரோ, ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த இல்ல பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்ற ஃபேக்டுக்கே நான் ஒத்துக்கிறேன். சரி ரைட் ஓகே. சேகர் பாபுக்கு ஓகே. இப்போ செந்தில் பாலாஜிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்காரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? 2021 அதே இடத்துல அதுக்கு போயிட்டு திட்டுங்க, தப்பா இல்ல சொல்லுங்க, தப்பு கிடையாது. அறிவே இல்லைன்னு சொல்லாதீங்க. அவர் வந்து இவ்வளவு, அதாவது அறிவில்லைன்னு ஒருத்தர் மட்டம் அறிவில்லைன்னு தட்டுறதுக்கு அவருக்கு சொன்னார். அவர் சொன்னார், இல்ல இல்ல சும்மா சொன்னார். கேளுங்க. பிரகாஷ் ப்ரோ, அறிவில்லைன்னு சொன்னாரா சுகுமார் ப்ரோ? சொன்னாரு, சரி பொலிட்டிக்கல் கேளுங்க. நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ்னு பொலிட்டிக்கல் சொன்னேன். நாலேஜ். நீங்க என்ன சொன்னீங்க? ரைட். பொலிட்டிக்கல் ஃபர்ஸ்ட் அப்ப அறிவில்லைன்னு தானே சொன்னீங்க. ப்ரோ அப்புறம் அப்படி பொலிட்டிக்கல் சொல்லல நாலேஜ் இங்கிலீஷ்ல ப்ரோ, மாத்திருக்கீங்க. யாருன்னா கேளுங்க, அறிவில்லைன்னு சொன்ன அறிவில்லைன்னு நான் மாதிரி சொல்லல, எனக்கு கேட்கல. பொலிட்டிக்கல் எனக்கு நாலேஜ் தான் அவர் சொன்னேன். மாத்தி சொல்லிருக்கலாம். அவர் சொல்ல வந்தது இது வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் பத்தி தான் சொல்லியிருப்பாரு. பொலிட்டிக்கல் நாலேஜ் தான் கேட்டு நான் அந்த சொன்னேங்க. வார்த்தை விட்டு பொலிட்டிக்கலா போயிருக்கலாம். ஆனா ஒருத்தர் ஸ்பீச் அதான் வந்துட்டு சொல்லி மீன் பண்ணி சொல்லியிருப்பாரு. நான் அறிவில்லைன்னு சொல்லல பிரகாஷ் ப்ரோ. பொலிட்டிக்கல் அவருக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கும்போது இந்த ஒரு ஃபேக்ட வந்து அவர் ஃபேக்டே இல்லாம பேசுறதுலாம் தப்பு இல்ல. இல்ல அவர் இது இந்த சரி ஃபேக்ட் ரைட்டு, நான் உண்மைதான். ரெண்டே அவருக்கு விஷயம் தான், வந்து இல்ல ரெண்டு தான். நீங்க வந்து நான் வந்து ரெக்கார்டிங்லேயே கேட்டு பாருங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னு. நான் இந்த டாபிக் எது கொண்டு மேல நான் பேச விரும்பல. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கேட்கறேன். இல்ல ஆனா பிரகாஷ் இல்ல ப்ரோ, ப்ரோ, அது வந்து யாரு வேணா ஜெயிக்கிட்டோம் பிரகாஷ் ப்ரோ, யாரு வேணா ஜெயிக்கிட்டோம். ஆனா ஒரு சில பேர் எல்லாம் பண்ணது பார்த்தா அது ரொம்ப இதுவா தெரியுது. நான் வந்து ஒரு சில பேர் தோக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு 2-3 பேரை அது நான் வச்சிருக்கேன் சரி லிஸ்ட்ல. சுகுமார் ப்ரோ, அது இருங்க. அதான் உங்களுக்கு நேத்து வந்து நாங்க எல்லாருமே ப்ரெடிக்ஷன் சொன்னோம், 5 ப்ரெடிக்ஷன் சொன்னோம். அதுல வந்து ஒரு கேட்டகரி இதுவும் வருது. அதனால நீங்க 5 ப்ரெடிக்ஷன் சொல்லிருங்க. டிஎம்கே எவ்வளவு சீட் வின் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே எவ்வளவு சீட் வின் பண்ணுவாங்க, டிவிகே எவ்வளவு வின் எனக்கு பண்ணுவாங்க. சீரியஸாவே அப்புறம் ப்ரெடிக்ஷன் தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இல்ல இந்த ஏங்க எலெக்ஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இங்க கிடையாதுன்னு பாருங்க, சொல்லிட்டேன். நான் சொல்றேன், ஆனா இந்த காம்படிஷன்ல பரணியே கலந்துக்கிட்டாரு. அதனால நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். எவ்வளவு அவருக்கு சீட்டு தெரிஞ்ச வாங்குவாங்களா? கட்சியே 2 கட்சி. பரணி ஆமா, டூ எவ்வளவு சீட்டு சரி ஜெயிப்பாங்க. ஜஸ்ட் எல்லாம் ஒரு 230 ப்ரெடிக்ஷன் குத்து மதிப்பா ஏடிஎம்கேனாரு. சொல்றதுதான். சரி ஓகே ஓகே. ப்ரெடிக்ஷனா பார்த்தோம்னா ஒரு 100 to 115 அந்த ரேஞ்சில் வந்துட்டு டிஎம்கே வாங்க வாய்ப்பு இருக்கு. சரி 115 ஓகே. ஓகேவா, ஒரு 90 to 100 இல்ல 80 to 90 அந்த ரேஞ்சில் வந்துட்டு 85 to 100 அந்த ரேஞ்சில் ஏடிஎம்கே வாங்க சான்ஸ் இருக்கு. ஏடிஎம்கே சரி என்டிஏ கூட்டணி. நடுவுல வச்சுக்குவோம் 95 ஏடிஎம்கே. ஓகேவா, ஓகே. டிவிகே அந்த மீதி வந்து ஒரு சில இடங்கள்லாம் இழுபறி. அது வந்து நம்மள டிவிக்கு வந்து என்ன பொறுத்த வரையும் வந்து இப்போதைக்கு ஷுவரா சொல்லணும்னா ஒண்ணுதான், அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணுதான் கன்ஃபார்மா சொல்றேன். ஓகே ஓகே. நாங்க எல்லாருமே டிவிகே சீட்டு சொல்லல, பர்சன்டேஜ் தான் சொன்னோம். நீங்க பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் விடுறேன், சொல்றதுன்னா சீட்டாவே சொல்றேன். பர்சன்டேஜ் விட்டுருங்க, சரி சீட் பர்சன்டேஜ் ஒரு ஓகே 15 to 16 அந்த ரேஞ்ச் வச்சுங்களேன். ஆனா சரி ஓகே. சீட்டு வந்து உங்களுக்கு ஒண்ணுதான். சீட்டு 1 ஓகே. நீங்க ஒண்ணு யார் இப்போதைக்கு வந்து சொல்றேன். அதாவது மீதி இருக்கிற சீட் எல்லாம் இழுபறியில இருக்குல்ல, அது டிவிகே ஓகே சைடும் வரலாம், ஏடிஎம்கே சைடும் போகலாம், இல்ல டிஎம்கே சைடும் போகலாம். அது அந்த ஃபேக்டர் தான் வந்து ரூலிங் பார்ட்டி அமைக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராகவே அமையும். அது எப்படி மாறுதுன்றது தான் இந்த எலெக்ஷனோட இதுவாகவே இருக்கும். ஸோ இல்ல 170 180 என்னோட ஒப்பீனியன் கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. 150 கிடையாது, நான் இப்பயே சொல்றேன். 130 கூட 130 140 கூட கிடையாது, இப்பயே சொல்றேன். இல்ல மெஜாரிட்டியே கிடையாதுங்க, இல்ல மெஜாரிட்டி ப்ரெடிக்ஷன்ல அமைக்காதுங்க. இல்ல ப்ரோ. அது வந்து இப்ப நீங்க மிச்சம் இருக்கிற சீட் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு கொடுத்தாகணும். அது இழுபறி அப்படிங்கிற அந்த கணக்குல விட்டோம்னா அது ப்ரெடிக்ஷன்ல வராது. ஏன்னா ரிசல்ட் வந்து இழுபறின்னு முடியாது, யாரோ ஒருத்தருக்கு தான் போய் முடியும். அதனால இழுபறி சீட்டை கணக்கு வைக்க முடியாது நீங்க. அதனால அதை விட்டுருங்க. ஓகே, டிவிக்கே ஒரு சீட்டு, டிஎம்கே 115, ஏடிஎம்கே 95, டிவிக்கே 1. ஓகே, யாரு தோக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? இந்த 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 ஒருத்தர் எலெக்ஷன்ல இந்த ஒருத்தர் இல்லைன்னா ஒரு 2 பேர் அப்படி கூட சொல்லலாம். நான் இவங்க தோக்கணும்னு வந்து நினைக்கிறேன்னா வந்து தோக்கணும். மெயினா வந்து
எங்க தொகுதியில நிக்கிற துரைமுருகன் தோக்கணும்னு நம்ம நினைக்கிறேன். அவர் எதுவுமே செய்யல தொகுதிக்காக. அவர் வந்து நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே காட்பாடியில தான். அங்கதான் வந்து நான் வந்து என் கல்யாணம் ஆகிறதுக்கு வரையும் வந்து நான் காட்பாடியில் தான் இருந்தேன். நான் அங்கதான் என்னதான் சென்னையில் ஒர்க் பண்ணாலுமே அங்கதான் வந்து நான் போயிட்டு வரேன். என்னோட சொந்த ஊர். அங்க டெவலப்மெண்ட்டா வந்து பெருசா எதுவுமே வந்து பண்ணல. வேலூர் டெவலப் ஆயிருக்கு, காட்பாடி டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கிய பெரிய ரீசன் வந்துட்டு நான் இப்பயும் சொல்லுவேன். வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி ஓனர் விஸ்வநாதன் அவர் அந்த காலேஜ் மட்டும் அங்க கொண்டு வரல அப்படின்னா சுத்தி இருக்கிற இடம் எங்குமே டெவலப் ஆயிருக்காது. அந்த காலேஜ் வந்தனால தான் அந்த இடம் டெவலப் ஆச்சு. அந்த காலேஜ் அங்க வந்ததுக்கான ரீசன் எம்ஜிஆர். அது எல்லாருக்குமே தெரியும். தெரியலனா அந்த ஃபேக்டை போய் பாருங்க. அவர் தான் வந்து முதல் பிளாக், அந்த காலேஜ்ல கட்டின முதல் பிளாக் எம்ஜிஆர் பிளாக் தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு அந்த காலேஜ்ல 160க்கு மேல இருக்கிற கண்ட்ரீஸ்ல வந்து ஆளுங்க வந்து படிக்கிறாங்க. அவ்வளவு பேர் வந்து படிக்கிறனால தான் அந்த இடமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே டெவலப் ஆயிடுச்சு. அங்க ஏரியால அந்த இடத்துல ஒரு வீடு ஒரு நிலம் வாங்கி வச்சிருந்தவங்களோட ஒரு 30 வருஷத்துக்கு வாங்கி வச்சிருந்தவங்களோட இப்போ அதோட விலை பல மடங்கு ஜாஸ்தி, பல கோடி விலை. அதுதான் டெவலப்மெண்ட். அது ஒரு காலேஜ்னு அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்னு வந்து கட்டின குவாலிட்டியா கட்டினாரு. இன்னொரு விஷயம், வேலூர் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து கிரீன் வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் விஐடியோட சொந்த காசுல அவங்க இன்னொருமே அந்த டிவைடர்ல நிறைய இடத்துல வந்து பிளான் பண்ணி நிறைய இடத்துல வந்து பண்ற விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட தொகுதியில வந்து எனக்கு செய்யாத அவர் வந்து தோக்கணும். எங்களுக்கு செய்யாத, எங்க மக்களுக்கு பெருசா செய்யல எதுவுமே. அவர் வந்து கண்டிப்பா வந்து லாஸ் ஆகணும். நான் வந்து பர்சனலா வந்து இது நினைக்கிறேன். ஓகேவா? இன்னொருத்தர் தோக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ரெண்டாவது ஓகே பன்னீர்செல்வம் தோக்கணும்னு நான் நினைப்பேன். அவர் வந்து கண்டிப்பா வந்து அவரோட தொகுதியில அவர் வந்து பெரிய லாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். அதுக்குமே நிறைய ரீசன் இருக்கு. ரீசெண்டா ஒரு விஷயம் பண்ணாரு, அந்த விஷயத்தால ஒன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரையுமாச்சு சரி ஓகே அவருக்கு இங்க தரல, அவர் இங்க அக்செப்ட் பண்ணல, அதனால அங்க போயிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பேர் வைக்கிறதுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து கனிமொழி அப்படின்னு பேர் வைப்பாரு. இவர் அந்த ஒரு ரீசன்லாம் வந்து அவர் மேல வெறுப்பை வந்து ரொம்ப அதிகப்படுத்திருச்சு. ஸோ வந்து இவங்க 2 பேரும் வந்து தோக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். மற்ற இடத்துல வந்து எனக்கு யார் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு நான் பெருசா யோசிக்கல. ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பெரம்பூர்ல ஜெயிக்கணும். ஏன்னா அவர் ஜெயிச்சாதான் அந்த கட்சியே வந்து நிலைக்கும். அந்த கட்சியோட லைஃபே வந்து அவரோட ஜெயிக்கிறதுல தான் இருக்கு. காரைக்குடி நிலவரம் சொல்லுங்க. காரைக்குடியில என்டிகே சீமான் ஜெயிக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா வந்து அவரு நிலவரம் தெரியலையே. விஷால் ப்ரோ, நீங்க இப்படி வாண்டடா சொல்றது உங்களோட அன்பு மாதிரியே வெளிப்பட மாட்டேங்குது. அம்சா மாதிரியே இருக்கு விஷால் ப்ரோ நீங்க சொல்றது. எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியலையா மேடம்? சத்தியமா எனக்கு அவ்வளவு ஓகே, நான் சொல்லிட்டேன் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்ட்டு. இதுக்கு மேல வந்து யாரும் ஜெயிக்கணும் அப்படின்னா பிரமாதமான ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கீங்க. 5 ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கீங்க. ஆனா என்ன நீங்க சொல்லி பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் மூட் அவுட் பண்ணி விட்டீங்க. அதனால அவர் அமைதியா இருக்காரு. இல்ல அவர் மத்த அரசியல் பேசுறதுக்கு ஒண்ணுமே சொல்லலாம். கரெக்டா கேட்டுட்டு தான் இருந்தேன். தமிழ அப்படி சொல்றது வந்து நம்ம பேசுறது வந்து யாரையுமே எந்த தாக்கம் பண்ணாம தாக்குதல் நடத்தாம பேசணுங்கிறது தான். அவர் அறிவில்லை எனக்கு அதனால ஒண்ணு பிரச்சனை இல்லை. பாலிடிக்ஸ் எவ்வளவு வேணா யாரு வேணா என்ன ஜெனரல் நாலேஜ் அவர் மிஞ்சி ஒருத்தர் இல்லவே இல்ல. அதனால அவர் உலகநாயகன் பேரு. சுமார் ப்ரோ நான் சொல்றேன் அதுல திரும்ப இல்ல, நீங்க முட்டெல்லாம் கொடுக்க வேணாம். திரும்ப நான் சொல்றேன் மலுப்பவே வேணாம். நான் சொல்றேன் நீங்க ஒருத்தர் தாக்க வந்துட்டீங்க, தாக்க வேணாம் தான் டக்குனு ப்ரெடிக்ஷன் போக அவர் படி சுத்தமா உடன்பாடே கிடையாது. அவர் எப்ப பொலிட்டிக்கல்ல இந்த மாதிரி பண்ணாலுமே எனக்கு அவருக்கு அகைன்ஸ்டா தான் நான் பேசுவேன். அவருக்கு ஃபேவரா ஒரு ட்வீட் கூட போட மாட்டேன். ஒரு இது எங்குமே பேச மாட்டேன். ஓகேவா? அவ்வளவுதான். எனக்கு அவர் மேல இருக்கிற பொலிட்டிக்கல் இது அவ்வளவுதான். ஏன்னா நான் முதல் ஓட்டு நான் வந்து முதல் வாட்டி அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனா அவர் இல்ல இப்படிதான் சொல்லாதீங்க. நான் போன்ல எடுத்த போட்டோ ஆழ்வார்பேட்டில் சாம்கோ வெளியே, அதாவது அவர் ஆபீஸ் சாம்கோ ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஆழ்வார்பேட்டை ஆபீஸ் ஓபன் அன்னைக்கு லான்ச் பண்றாரு பார்ட்டியை. அன்னைக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தர் நான் நின்னேன். இது என் போன்ல எடுத்த கேமரா எடுத்த போட்டோ உங்களுக்கு வந்து நான் அனுப்புறேன். நீங்க பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டீடைல்ஸ் கிளிக் பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட் சேர்த்து உங்களுக்கு அனுப்புறேன். இவ்வளவு நான் ப்ரூவ் பண்ணணும் இல்ல சொல்றேன். நான் அப்படிதான் இருந்தேன். பட் ஆனா வந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்போ யார் எங்க வேணா சேரலாம். கமல் வந்து எப்படி சொல்றாருன்னா, கடவுள் இருக்கிறாரா இல்லையானா அவர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவர். அப்படி சொல்றது போய் இன்னைக்கு திராவிட கட்சியில போய் அங்க குடமுழுக்கு வர்றது பாராட்டுன்னு சொல்ற அளவுக்கு அடிச்சு அவர் அரசியல் அப்படிங்கறது தான் இங்க பரிதாபமா இருக்கு. அதுதான் நம்ம சொல்றோம்.
இல்ல எனக்கு இல்லங்க, எனக்கு வந்து அவருடைய அவரு கொள்கையில இருந்து இல்ல எப்படி இல்ல மாறி பிரகாஷ் ப்ரோ சொன்ன இருக்காருன்னு மாதிரி அந்த குடமுழுக்கு மேட்ரு கூட சரி ஓகே, அவர் வந்து ஒரு எக்ஸாக்சரேட் பண்ணி சொல்லிட்டாரு. எனக்கு வந்து உண்மையிலே இப்போ இவருக்கு எப்படி வந்து சுமார் ப்ரோக்கு வந்து எப்படி என்ன சொல்றது, அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ அந்த கூட்டத்துல ஒரு ஆள் இருக்குன்னு சொன்ன கணக்குக்கு அவர் வந்து உண்மையிலேயே கோயம்புத்தூர்ல வந்து அந்த சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இழுபறி. எனக்கு தெரிஞ்ச 9 மணியோ 9:30 மணிக்கோ தான் அந்த ரிசல்ட்டே வந்துச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நான். ஓகேவா, நான் வந்து இப்ப நீங்க அந்த தொகுதி மக்களா இருந்து இப்ப நான் கோயம்புத்தூர் தான், நான் அவினாசி பக்கத்துல கோயம்புத்தூர் தான். இப்ப 2021 வந்துட்டு நீங்க அதே இதுலதான் வந்து அதே அங்க இடத்துலயே தான் வந்து செந்தில் பாலாஜியை பத்தி ஒரு இதுல வந்து அவர் திட்டி சொல்லுவார். இப்ப நீங்க திரும்ப வந்துட்டு அதே செந்தில் பாலாஜி நிக்க வச்சுட்டு அவருக்கே ஓட்டு கேட்கும் போது அப்போ அப்போ அப்ப அங்க இருக்கிற மக்கள் என்ன பைத்தியக்காரனுங்களா அங்க இருக்கிறவங்களா? திரும்ப ஓட்டு போடணுமா? என்னோட கேள்வி அதுதான். ஓகே, நீங்க உங்களோட நிலைப்பாடு எடுத்து போயிட்டீங்க, நீங்க ஈஸியா நீங்க அந்த தொகுதியில தான் நீங்க தோத்துருக்கீங்க. உங்களை நம்பி 10,000 பேர் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, 1500 ஓட்டுல தான் நீங்க தோத்துருக்கீங்க. திரும்ப அதே தொகுதியில போயிட்டு நீங்க யாரை எதிர்த்து பேசுறீங்களோ, நீங்க வந்து அவருக்கு ஆத்து மண்ணலை வந்து கொள்ளையடிக்கலான்னு அள்ளிட்டு போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு கிரிமினல்னு சொன்ன, நீங்க உங்க வாயால கிரிமினல்னு சொன்ன ஒருத்தரை பக்கத்துல நிக்க வச்சுட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன அதே தொகுதியில போய் நின்றுட்டு நீங்க கிரிமினல் சொன்ன ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்கறதுன்னா உங்களுக்கு எங்கிருந்து அந்த அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? அப்ப அதாவது எங்களை எல்லாம் பார்த்தா தேமுதிக பிரேமலதாவுக்கும் அவருக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். என்ன அதான் அப்ப வேற ஒண்ணும் அதெல்லாம் நான் சொல்லுங்க. நான் அப்ப முருகேசன் மக்களை நல்லா பார்த்தா இருக்கீங்களா? என்ன நீங்க எப்படி இருக்கு? அப்ப மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க என்ன வேணா பண்ணிட்டு என்ன வேணா இது பண்ணுவீங்க, வந்து கேட்பீங்க, உங்களுக்கு வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கணுமா? ஓட்டு போடணுமா? ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக பண்ற வேலை தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் அதெல்லாம் முருகேசன் சொல்லலைங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் அடுத்து இது என்னோட இது இதுதான். அந்த தொகுதியில வந்து நீங்க அதான் சேகர் பாபுக்கு பண்ணது கூட ரைட் ஓகே, அவர் வந்து ஒரு அலைன்ஸ் பார்ட்டியில் இருக்காரு, பண்ணிருக்கலாம் ரைட் ஓகே. ஆனா அந்த தொகுதியில வந்து அதுவும் செந்தில் பாலாஜிக்கு கேட்டது வந்து நீங்க கிரவுண்ட்ல வந்து கேட்டு பாருங்க. நான் அதான் சொல்றேன், கிரவுண்ட்ல வந்து கேட்டு பாருங்க. அது கமலுக்கு வந்து கமல் மேல வச்சிருந்த அந்த ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி அதெல்லாம் எவ்வளவு அப்படியே சுக்குநூறா உடஞ்சதுன்னு அங்க வந்து பாருங்க. ஏன்னா கோயம்புத்தூர் பீப்புள் தான் அங்க வந்து அவருக்கு பயங்கர அவ்வளோ இதுல இது பண்ணாங்க. அது ஆக்சுவலா ரீவேலேஷன் போட்டிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு கூட தான் அவ்வளவு ஹோப் கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு 1500 வீட்டுல தானே தோத்தாங்க. மிச்சவங்களாம் புதுசா ஒருத்தர் வந்திருக்கீங்கன்னு 10,000 பேர் நம்பிக்கை கொடுத்தாங்க உங்களுக்கு. அவங்களையெல்லாம் ஒரு 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 ஆளா கூட மதிக்காம, துச்சமா மதிக்காம நீங்க வந்து திரும்ப அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து நீங்க ஓட்டு கேட்க நிற்கும் போது உண்மையிலேயே அப்ப சுகுமார் ப்ரோக்கு எப்படி ஒரு ஆதங்கமா இருக்கும், கோபம். இதுல நமக்கு ஒரு ஆதங்கம், நமக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஏன்னா சைல்ட்ஹுட்ல இருந்து வர்ற ஒரு மனுஷன் ரஜினி கமல் 2 பேரும் இப்படி பாலிடிக்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு வேற விட்டுருக்காரு. அந்த பாட்டை பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு பாட்டு வேற இருக்கு, பாட்டு வேற விட்டுருக்காரு. பேசி முடிச்சு சொல்லுங்க, எங்க அண்ணன் கூட கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வந்துட்டாரு ரைட்டு. நீங்க டீல் பண்ணீங்க கோபாலகிருஷ்ணன். பழனினா உங்க சர்வே என்ன சொல்லுது? ஏதாவது பேசுறாரு, எனக்கு ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, அவர் எதுவும் பேசல. பேசுறாரு. பேசலீங்களா? பேசலையா அண்ணா? வணக்கங்கண்ணா. பரணி எங்க இருக்கீங்களா? இல்ல, பரணி ப்ரோவோட சர்வே என்ன சொல்லுதுன்னா, அவர் ஆள் யாரை கை காட்டுறாரோ அவரு தான், அந்த கட்சி தான் ஜெயிக்குங்கிறது அவர் சர்வே சொல்லுது. அவரு கை காட்டவே இல்லையங்க இன்னும் யாரையும். எங்க கேக்குதா நான் பேசுறேன்? அவரு கேக்குது கேக்குதுங்க. முருகேசன் ஆளையே காணும். என்னண்ணே வந்தீங்க மேல கமலை 2 வார்த்தை திட்டுறீங்க? நான் திட்டவே இல்லப்பா, நான் எதுவும் திட்டலப்பா. நான் இது நடந்ததை சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஒண்ணும் திட்டல. கேக்குதான் ரொம்ப லோவா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. அந்த ஹெட்செட்டை கழட்டிட்டு பேசுங்க. ஹலோ தரணி ப்ரோ பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க.
உங்க சர்வே ரிசல்ட் என்ன சொல்லுங்க ப்ரோ? சர்வே இல்ல சர்வேயா? இல்ல இல்ல, இப்போ உங்களுக்கு மத்த பிரச்சனை, சினிமா பிரச்சனை எல்லாம் போய் பொலிட்டிக்ஸ்லயும் சண்டை போடணும்னு நினைச்சு கேக்குறீங்களா இல்ல எப்படி? சண்டை போடணும். இன்னும் ஒரு வாரத்தை இன்னும் நாளானிக்கு எலெக்ஷன் வச்சுட்டு இன்னும் வந்து பாலிடிக்ஸ் பரணி ப்ரோ, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, அவர் ரெட்டல தான். ஓ ஆமா ஆமா ஆமா, மறந்துட்டேன், சாரி. ஓகே ஓகே, இல்ல அதனால தான் கேக்குறேன். கோபால் ப்ரோ, இன்னைக்கு அவர் பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல, எவ்வளவு திமிரு இல்ல அவருக்கு, என்ன ஆணவத்துல அவர் பேசுறாரு. கேட்டேன். கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, நான் என்ன சொன்னேன்னா, டிஎம்கே 160, டிவிகே 36 இது 34 சரி, அது 38 36 எதாவது சொன்னீங்க. ஆமா ஆமா, தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்கல்ல. தெரிஞ்சு நேற்று கேட்டுதான் வந்தேன். சரி சொல்லுங்க, என்னாச்சு? அதை விடுங்க ப்ரோ, ரெண்டாவது பெரிய கட்சி அவர் லிஸ்ட்லயே இல்ல. அதுதான் மற்றவை. ஆமா, அது மற்றும் பலரா மற்றும் சிலர். சரி சரி, எதை வச்சு நீங்க 36 சொல்றீங்க? ஒரு ரீசன் சொல்லுங்க ப்ரோ. இல்ல, எல்லாருமே ஏடிஎம்கே பெரிய கட்சின்னு சொல்றாங்க, அதனால சொன்னேன். அதான் எப்படி அது கூட நம்பிக்கை கிடையாது எனக்கு, அந்த 36 கூட நம்பிக்கை கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் ஹைப் பண்றாங்க, அதனால சொன்னேன். 36%. ஓகே, இல்ல பர்னி, அப்பனா டிஎம்கே எத்தனை பெர்சன்டேஜ் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரே நிமிஷம், கொஞ்ச நேரம். 36 சீட். இல்லமா, ஒரு நிமிஷம், பெர்சன்டேஜ் வைஸ் கேக்குறேன். டிஎம்கே எத்தனை பெர்சன்டேஜ் வரும்னு எனக்கு தெரியாது. இல்ல, உங்களோட ப்ரெடிக்ஷன் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. ப்ரெடிக்ஷன் தான் ப்ரோ. எனக்கு நான் சொல்லிட்டேன், நான் இது சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, எனக்கு இந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது, பெருசா எனக்கு தெரியாது, நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்றதுனால நான் சொல்றேன். நாலேஜ் கிடையாது. ஓகே, நீங்க சொன்னது ஓகே. ஆனா 36 கூட வராதுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல சொல்றீங்க, அதுக்கான ஸ்ட்ராங் ரீசன் என்ன கேக்குறேன். எனக்கு ஸ்ட்ராங் ரீசன் தான் கோபாலகிருஷ்ணன், அது நேத்து ஸ்பேஸ் கேட்டீங்களா, அதுலயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த கட்சி வாங்க போற ஓட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு ஒரு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இல்ல, அதுதான் சொல்றேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியனா. இப்ப நேத்தெல்லாம் சொன்ன மாதிரி அந்த எம்ஜிஆர் ஸ்டார்ட் பண்ண கட்சி, அப்புறம் ஜெயலலிதா அவங்க இருந்த அந்த ஒரு எப்பயுமே நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, 2011 இவங்க ஜெயலலிதா கட்சி வந்து 200க்கு மேல வாங்கி இவங்க வெறும் 30, அந்த அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து 30 வாங்கினாங்களே, அந்த ரேஞ்சில இருக்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றது. இல்ல நீங்க எப்படி நினைச்சாலும் ஓகே, பட் நான் சொல்லிடுறேன், அந்த டைம் ஓகே. அதான் இப்ப என்ன சொல்ல, அந்த டைம்ல இருந்து எப்பயுமே வந்துட்டு நான் யாரை கேட்டாலும் நான் ஏடிஎம்கே போடுவேன்ப்பா அப்படின்ட்டு, இந்த வருஷம் மீன்ஸ் எப்பயுமே எலெக்ஷன் நடந்தா போடுறவங்க இருக்காங்கல்ல, அந்த ஓட்ஸ் தான் வரும். ஆனா வந்துட்டு இந்த நியூ ஜென்ரேஷன் ஓட்ஸ் வந்துட்டு அந்த ஏடிஎம்கேக்கு போகுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. அது எனக்கு பெருசா பாசிபிளா எனக்கு தெரியல. ஒண்ணு அந்த ஓட்ஸ் எல்லாமே ஒண்ணு டிஎம்கே போகும், இல்லைன்னா வந்துட்டு டிவிகே போகும். அதனாலதான் அவ்வளவு கம்மியா நான் வந்து சொன்னேன். சரி, நான் சொல்றேன் 164 டிஎம்கேனா ரிமைனிங் வந்து கிட்டத்தட்ட 76 சீட் இருக்குங்க. 74 சீட்டு. அந்த 74 சீட்ல 35 கூட ஏடிஎம்கே வராதுன்னா ரிமைனிங் 13 வச்சுக்கோங்க, 36. அப்ப ரிமைனிங் 36 சீட் 38 சீட் வந்து டிவிகே போயிடுமா? அதான் ப்ரெடிக்ஷனா? ஓகே ஓகே ஓகே, வெயிட் டேக் இட். இல்ல கோபாலகிருஷ்ணன், அப்படி அது வந்து விவாதத்துக்கு உட்பட்டது. நான் ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான். இல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். ஓகே இதுதான் நிலவரம், இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்றது நமக்கு தெரியும். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல. இப்போ வந்து எதனால இந்த 34 சொல்றீங்க எப்படின்னு சொல்றீங்க எனக்கு தெரியல. ஆனா இப்போ உங்களுக்கு ஜெயலலிதா கூட ஒரு இதை வந்து எடப்பாடி பண்ணாருன்னா, அவினாசி அத்திக்கிற திட்டம் ஒண்ணு, அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதை வந்து நீங்க மதன் ரோட்டுக்கு எழுங்க, அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை வந்து ரொம்ப வருஷமா எல்லாரும் சொல்றாங்களே ஒழிய யாருமே அதை வந்து அதை இனிஷியேட் பண்ணவே இல்லை. ஒரு இதை அது இவர் தான் பண்ணாரு. பிளஸ் நீங்க கோயம்புத்தூர் வந்து பாருங்க, ஒவ்வொரு பிரிட்ஜ் எப்படி இருக்குன்ட்டு, உக்கடம் ஆத்துப்பாலம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, அவ்வளவு ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா ஓட்டு கொள்ளுங்க எந்த இடத்துலயுமே. அதே மாதிரி நான் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல 100% ஏடிஎம்கே ஜெயிக்கும். அது நீங்க நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. 100+ ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஓகே கோபால், அதே மாதிரி 10 மெடிக்கல் காலேஜ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா, பிளஸ் வந்து நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இங்க பல்லடத்துல வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எடப்பாடியோட பீரியட்ல.
நேற்று தேர்தலில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியலன்னு சொன்னீங்களா, அதுக்கு சொல்றேன் நான். இல்ல ப்ரோ, நான் தான் சொல்றேன்ல, எனக்கு பெருசா அதை பத்தின நாலேஜ் அதுதான் கிடையாது. ப்ரோ நான் தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்றேன். ஓகே, நான் இந்த எலெக்ஷன் ஏன்னா முடிச்சுட்டு அவினாசி ஏத்துக்கிடுங்கிறது வந்து பிரகாஷ் பாபுக்கு தெரியும். அது எத்தனை வருஷமா அதை வந்து சொல்லிட்டே இருக்காங்க, யாரும் செஞ்சது இல்லைன்னு. கிட்டத்தட்ட 1600 கோடி இன்னும் அதுக்கு ஒதுக்கி வந்து இப்ப அது முடிஞ்சு நீங்க மதம் போட்ட கேளுங்க அது எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அவர் அவினாசி தான் அவரு. ஓகே மதன் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா? இல்ல பரணி ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கங்க. அவர் டைகார்டு ஏடிஎம்கே கேரக்டர், அதனால கொஞ்சம் ப்ரோ நான் ஏடிஎம்கே ரூல். நீங்க சரி ஓகே கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, நீங்க இன்னொன்னு சொன்னா அது வந்து கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, அது அவினாசியே அவினாசி அத்தி கடவுள் நினைக்கிறீங்க. கரெக்ட் தான் கரெக்ட் தான். சரி ப்ரோ எனக்கு ஓட் போடும்போது சரி விடுங்க, நீங்க என்ன சரி விடுங்க. பண்ணீங்க? இல்ல பரணி ப்ரோ, நீங்க சொல்லுங்க. இன்னும் தமிழ்நாடு ஓட் பண்ணது இல்லையா இது வரைக்கும்? பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதுல அந்த மெஷின்ல வந்து நீங்க எது போடணுமோ அதுக்கு பட்டன் பிரஸ் இல்ல பண்ணி. இல்ல, நான் கேரளால ஓட் பண்ணிருக்கேன், அதனால ஓட்டு எப்படி ஏங்க போடணும்னு இருங்க தெரியும். சொல்றதுக்குள்ள நீங்க ஏங்க உள்ள சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லிப் தருவாங்க ப்ரோ. அதுல வந்து நீங்க அதுல என்ன ஓட் பண்ணீங்களோ அந்த சிம்பிளையும் அதுல இந்த சீல் பண்ணணும். பண்ணிட்டு கேமரா முன்னாடி காமிச்சிட்டு அந்த பாக்ஸ்ல போடுங்க. அப்படி அங்க வைக்கலன்னா நீங்க கேளுங்க அதை வைக்கலீங்க. அது எலக்ட்ரானிக்கலா தானே வரும். இல்லங்க இப்ப வந்து ஓட்டு இவிஎம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுலயும் வந்து ஒரே மாதிரி வந்து அடப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த டைம். அப்படியா? சரி ஓகே ஓகே பரணி முடிச்சிடலாமா? ஓகே ஓகே பிரகாஷ் ப்ரோ ஓகே பாய் 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 பாய். நாளைக்கு பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை பை, தேங்க்ஸ்.